பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா. A very warm morning to one and all gathered here. It's my great honor and privilege to welcome all of you to the 23rd Annual General Meeting and Alumni Day 2024 of Sri Paramakalyani College. As we embark on today's program, I would like to express my sincere gratitude to each one of you for being here and for your continued support to Sri Paramakalyani College. Welcome everyone. அருள்வாயே கலாதேவியே வையகம் புகழும் ஸ்ரீ பரமகல்யாணி தாயே வரமருள்வாயே கலாதேவியே உரம் கொண்டு உழைக்கும் உடலுடன் உள்ளமும் உரம் கொண்டு உழைக்கும் உடலுடன் உள்ளமும் புரிந்திடும் செய்கையில் புவன மகிழவே வரமருள்வாயே கலாதேவியே என்னும் எழுத்தோடு பண்பையும் வளர்க்கவே என்னும் எழுத்தோடு பண்பையும் வளர்க்கவே அன்புருவானிங்கள் ஆனந்த ராமகிருஷ்ணன் ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரி என்றுமே ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரி என்றுமே அன்பினின் தயமாய் பாரில் பொழிந்திடவே பரமருள்வாயே கலாதேவியே வையகம் புகழும் ஸ்ரீ பரமகல்யாணி தாயே வரமருள்வாயே கலாதேவியே அருங்கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமண திகழ் பரந்த கண்டமிதில் தெக்கணமும் மணி சிறந்த திராவிட திருநாடும்
தக்க சிறு பிறை நுதலும் தரிசனமே திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழழகே தமிழழகே உன் சீரினமே சிரமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தாம் 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 கிடதக தத்தோடங்க தக்குத்தா தீம் 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 கிடதக தகதோடங்க தக்குத்தா தாம் 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 கிடதக தத்தோடங்க தக்குத்தா தாம் 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 கிடதக தத்தோடங்க தக்குத்தா தீம் 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 கிடதக தகதோடங்க தக்குத்தா தாம் 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 கிடதக தத்தோடங்க தக்குத்தா தத்தோடகத தாம் 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 தீம் 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 தகதோடங்க தக்குத்தா தத்தோடகத தாம் 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 தீம் 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 தகதோடங்க தக்குத்தா தித்தித்தை தித்தித்த தகதிகிதோ ஹஸ்தங்க திகுதக திகுதோ ஹஸ்தங்க திகுதோ ஹஸ்தங்க ஹஸ்தங்க குத்த கிட்ட கிண்ணத்தோங்க தத்தோடகதாம் தாம் செய் தோதி குத்தக்க தோதோடகதாம் தாம் தோம் தாம் தாம் தீம் தீம் கிடதக தத்தோடங்க தக்குத்தா மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விலோபித சூத்ர வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாசக பத நமஸ்தே பத நமஸ்தே ಮೂಷಿಕ ವಾಹನ ಮೋದಕ ಕಸ ಚಾಮರ ಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂತ್ರ ಪಾವನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ ಪಾದ ನಮಸ್ತೆ ಪಾದ ನಮಸ್ತೆ 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 ತಕ್ಕದಿಮ್ಮೆ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಕ್ಕದಿಮ್ಮೆ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ತಕ್ಕದಿಮ್ಮೆ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಕ್ಕದಿಮ್ಮೆ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ತಕ್ಕದಿಮ್ಮೆ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ತಕ್ಕದಿಮ್ಮೆ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ತರಗಿಡ ಧುಮ್ ತರಗಿಡ ಧುಮ್ ತರಗಿಡ ಧುಮ್ ತರಗಿಡ ಧುಮ್ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ತಾ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ತೈ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ತಾ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ತೈ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ತಾ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ತೈ ಕೆಡದಗ ತರಗಿಡ ಧುಮ್ ತಂ ತಂ ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜಣ್ಣು ತಿಂಗ್ ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜಣ್ಣು ತಂ ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಿಂಗ್ ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಂ ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಂ ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಿಂಗ್ ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಿಂಗ್ ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಂ ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಿಂಗ್ ಕಿಟ್ಟ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಂ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಂ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಂ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಂ ತಕ್ಕ ಜುಣ್ಣು ತಕ್ಕ
Join us on stage. I would like to invite our esteemed Association President of Alumni, Mr. S.P. Perumal sir, to join us on stage. Now, I invite the respected Secretary of College, Dr. G. Devarajan sir, to kindly join us on stage. Next, I welcome Principal of our college, Dr. S. Meenakshi Sundar sir, on the stage. I invite our chief guest, Dr. L. Subramaniam sir, IAS, to join us on stage. Next, I welcome Treasurer of Alumni Association, Dr. K. Sivasankar sir, on the stage. Now, I invite our former President of Alumni Association, Mr. V.T. Rajan sir, on the stage. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வரமருளும் கலாதேவியான பரமகல்யாணி அம்மையும் அப்பன் சிவசேலநாதனையும் பிரார்த்தித்து அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் நமது கடையத்தின் மாப்பிள்ளை முண்டாசு மூசக்கவி பாரதி. அவனின் கோற்றின்படி ஆழ்வார்குறிச்சியை சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு
கல்வி கொடை தந்த அண்ணல் தெய்வத்திரு அனந்தராமகிருஷ்ண ஐயா அவர்களையும் வணங்கி, அவர் வழி தோன்றலான தெய்வத்திரு திரு சிவசேலம் ஐயா அவர்களையும் வணங்கி, அவ்வழியில் அவரது தம்பி இப்பொழுது கல்வி கொடை தந்து கொண்டிருக்கும் திரு ஏ கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த தென்றல் தவிழும் தென்காசி மாவட்டத்திலே இந்த அமைதியான சூழ்நிலையிலே இந்த கல்லூரியை தந்து, இன்று ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட்டு இந்த ஹாலை தந்து இந்த விழாவிலே வந்திருக்கும் நமது கல்லூரி செயலாளர் திரு டாக்டர் தேவராஜன் சார் அவர்களையும், நமது கல்லூரி முதல்வர் திரு மீனாட்சி சார் அவர்களையும், நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் எல் சுப்பிரமணியன் ஐஏஎஸ் அவர்களையும், மேடையில் அமர்ந்திருக்கும் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் வி.டி. ராஜன் சார் அவர்களையும், மற்றும் நமது கல்லூரி முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து, இது நமக்கே நாமே எடுத்துக்கொள்ளும் விழா, ஊர்கூடி தேழுவிப்போம். திரு பெருமாள் சார் தலைமையில், எஸ்வி பெருமாள் சார் தலைமையில் உள்ள அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் சார்பாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நமது முன்னாள் மாணவர்கள் மாணவிகளையும், மற்றும் இன்று அலுமினி அச்சீவர் அவார்டு வாங்க இருக்கும் திரு உதயகுமார் சார், திரு காசிசங்கர் நமசிவாயம் சார், திரு கணேசன் சார் அவர்களையும், மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும், யாராவது பேர் விட்டுருந்தா கூட, ஏன்னா வருகன்னு சொன்னால் அதே 15 நிமிஷம் ஆகிடும். அதனால் நமது விழா, அதனால் எல்லாரையும் வருக என்று இந்த 23வது அலுமினி டேக்கு வந்திருக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியின் சார்பாக அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. Thank you, sir, for your warm and welcoming words. Ladies and gentlemen, we mourn the loss of alumni who have departed from us. We come together to share the memories and pay for respects. Let us now observe a moment of silence and pay for their. I invite our former president, Mr. S. Wesling Prabhakaran sir, to lead. பசுமை நிறைந்த நினைவுகளோடு பாடி திறந்த பறவைகளாக நம்மோடு பயின்று நம்மோடு மகிழ்ந்து இன்றைக்கு அகத்தியர் மலை சாரலிலே ஆகாய வானிலே மேகங்களாக நம்மை சுற்றி இந்த அருமையான நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற நம்மோடு பயின்று நம்மை விட்டு மறைந்து போன நம்முடைய முன்னாள் மாணவர் சங்க மாணவர்களுக்காக நாம் தலை வணங்கி அவர்களுக்காக நாம் இறைவனிடத்தில் பிரார்த்திக்க இருக்கிறோம். திரு முருகன் பிகாம் 1980ஆம் ஆண்டு, திரு சுபாகன் பிகாம் 1980ஆம் ஆண்டு, திரு மனோகரன் 1975 பிபிஏ, இன்னும் பலர் நம்மை விட்டு பிரிந்து சென்றார்கள். அவர்களுடைய நினைவு நம்மோடு எப்பொழுதும் இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு நீடிய சாந்தியை அருளுமாறு நாம் ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் பிரார்த்திப்போம். நன்றி. As we gather here to reflect on the past year, it is important to look back on our accomplishments and set the tone for the future.
For this, I invite our General Secretary, Mr. M. Mahidin Pichai sir, to deliver the annual report. Welcome, sir. தம்பி இன்னொரு சார் கணேசன் சார் கொஞ்சம் மேலே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல உங்கள் எல்லார்ட்டையுமே இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் காலதாமதமாக நடந்ததற்கு வருத்தம் தெரிவித்துக்கொண்டு இந்த ஆண்டறிக்கையை வாசிக்கிறேன். இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் எனது கல்லூரிக்கால நண்பர், இந்த அலுமினியின் தற்போதைய பிரசிடென்ட் எஸ்வி பெருமாள் அவர்களுக்கும், இந்த கல்லூரியின் செயலாளர் எங்களது பேராசிரியர் எனது மதிப்பிற்குரிய டாக்டர் ஜி தேவராஜன் சார் அவர்களுக்கும், இந்த கல்லூரியின் முதல்வர் எஸ் மீனாட்சி சுந்தர் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு இந்த 23ஆம் வருட பொதுக்குழு கூட்டம் மற்றும் இந்த முன்னாள் மாணவர் சந்திப்பிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் நண்பர் முனைவர் டாக்டர் எல் சுப்பிரமணியன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் எங்களது நிர்வாக கமிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், முன்னாள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள் அனைவருக்கும், மேலும் இங்கே முன்னாள் மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கி கொண்டிருக்கும் இந்நாள் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் ஆழ்வார்குறிச்சி ஆண்டறிக்கை 2003-2004 ஆண்டு. பார்போற்றும் பரமகல்யாணி கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க 23வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் 17/8/24 அன்று, அதாவது இன்று நமது கல்லூரி வளாகத்தில் வைத்து நடைபெறுகிறது. நமது சங்கத்தின் 22வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் 27/8/2003 அன்று நமது கல்லூரி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. அக்கூட்டத்தில் ஒரு நிகழ்வாக 23-24ஆம் ஆண்டின் நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதிய நிர்வாகக்குழு செயலாளர் முனைவர் க தேவராஜன் அவர்கள் முன்னிலையில் முதல்வர் முனைவர் எஸ் மீனாட்சி சுந்தர் அவர்கள் தலைமையில் புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. திரு எஸ்வி பெருமாள் அவர்கள் நமது சங்கத்தின் தலைவராக பதவியேற்றார். நமது கல்லூரி தொடங்கி 60 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் நமது கல்லூரியில் முதல் சேர்க்கையில் பயின்ற மாணவர்கள் முன்னாள் மாணவர்களை குடும்பத்துடன் அழைத்து சங்க உறுப்பினர்களின் முன்னிலையில் நிர்வாகிகள் சிறப்பு செய்து கௌரவிக்கப்பட்டனர். விழாவின் மற்றொரு நிகழ்வாக வெவ்வேறு துறைகளில் சிறப்பாக சமுதாயத்துக்கு பங்காற்றிய நமது முன்னாள் மாணவர்களில் சிலரை செயற்குழு தேர்வு செய்து அவர்களின் செயலை பாராட்டும் விதமாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் பி உதயகுமார் மற்றும் எஸ் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். நமது முன்னாள் மாணவர் சங்கத்தின் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆய்க்குடி அமர் சேவா சங்கத்தில் காந்தி ஜெயந்தி நிகழ்வை கொண்டாடும் விதமாக 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி அன்று மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஊக்குவிக்கும் விதமாக சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தப்பட்டது. இவ்விழாவினை பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகளால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
நிகழ்விற்கு தேவையான அனைத்து பொருளாதார உதவிகளையும் சங்கத் தலைவர் வி பெருமாள் அவர்கள் செய்திருந்தார்கள். 11/11/2003 அன்று நமது முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக நமது கல்லூரியின் நிறுவனர் போற்றுக்குரிய அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நமது கல்லூரியில் பயிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பில் உதவித்தொகை வழங்கப்பட்டது, கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அந்த நிகழ்விலே 54 மாணவ மாணவிகளுக்கு சுமார் ரூபாய் 1,08,000 ரூபாய் வழங்கப்பட்டது. உதவித்தொகை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. சுமார் 20 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 40,000 வழங்கிய நல்லுள்ளம் நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் திரு சத்யவாகீஸ்வரன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு வி.டி. ராஜன் அவர்கள் மற்றும் கல்லூரியின் முதல்வர் ஆகியோர் இணைந்து திரு சத்யவாகீஸ்வரன் அவர்களிடம் உதவி பெற்று சங்கத்திடம் வழங்கினர். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கப்படுகிறது. கல்லூரியில் பயிலும் ஏழை எளிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை சரியாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு பயனுதவிகள் சென்று சேர ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து துறை தலைவர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. 6/1/2004 அன்று குற்றாலத்தில் வைத்து செயற்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி நமது முன்னாள் மாணவர் சங்கத்திற்குரிய வலைப்பக்கத்தை மீட்டுருவாக்கம் ரீலான்ச் பண்ணோம் செய்து வெளியிடப்பட்டது. இதற்கு பெரிதும் பாடுபட்ட பெங்களூரு வட்ட செயலாளர் வி. கணேசன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. செயற்குழு உறுப்பினர் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு நமது சங்கத்தின் தலைவர் வி. பெருமாள் அவர்கள் சிறப்பு வெகுமதி பரிசினை வழங்கி கௌரவித்தார். 7/3/2004 அன்று நமது கல்லூரியில் சுயநிதி பிரிவில் பயிலும் மாணவர்கள் சென்ற தனியார் வாகனம் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளாகியது. உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று காயப்பட்ட மாணவிகளை நேரில் சந்தித்து நமது திருநெல்வேலி வட்ட செயலாளர் எம். பாலசுப்ரமணியம் அவர்களோடு பொதுச்செயலாளர் அவர்களும் சந்தித்து ஆறுதல் கூறினர். இவ்விபத்தில் காயமுற்ற மாணவிகளுக்கு நிதி உதவி வழங்கிட விபத்து நிவாரண நிதி வழங்கிய நமது அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் நன்றி செலுத்தப்பட்டது. மேலும் குறிப்பாக இந்த விபத்து நிதி அதிகமாக திரட்டி தந்த நமது சங்கத்தின் துணைத் தலைவர் R.S. சிவராமன், அயலக செயலர் எம். சுலைமான், செயற்குழு உறுப்பினர்கள் திருமதி கோமதி மகாலட்சுமி மற்றும் செல்வி சக்தி ஆகியோருக்கும் காயமடைந்த மாணவிகளை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நம் சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு முருகேசன், திருநெல்வேலி வட்ட செயலாளர் எம். பாலசுப்ரமணியம், செயற்குழு உறுப்பினர்கள் A.R. சங்கர்லிங்கம், அம்பாசமுத்திரம் வட்ட செயலாளர் திரு அருமைராஜ் ஆகியோருக்கும் நன்றி கூறப்பட்டது. கல்லூரி ஆண்டு விழாவில் பருவத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 26,524 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் சங்கத்தின் சார்பாக கல்லூரி விழா அன்று கல்லூரி தினத்தன்று பரிசளிக்கப்பட்டது. நமது சங்கத்தின் நலன் கருதி முக்கியமான ஆலோசனைகளை மேற்கொள்ள செயற்குழு கூட்டம் உறுப்பினர்களால் அவ்வப்போது தேவை கருதி நடைபெற்றது. 20/4/2004 அன்று குற்றாலத்தில் வைத்து செயற்குழு கூட்டம் தலைவர் S.V. பெருமாள் அவர்கள் தலையில் நடத்தப்பட்டது. வருங்காலத்தில் சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் குறித்தும் கல்லூரி முதல்வர் ஆலோசனைகள் வழங்கினார். கூட்டத்தில் நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திருமதி கோமதி மகாலட்சுமி அவர்களின் பரிந்துரைப்படி நமது கல்லூரியின் முன்னாள் மாணவி திருமதி ராமலட்சுமி நமது கல்லூரியில் சுயநிதி பிரிவு இளம் வணிகவியல் பயிலும் மாணவர் சித்தார்த் என்ற மாணவருக்கு கல்வி கட்டணம் ரூபாய் 9,000 வழங்கியமைக்கு நன்றி கூறப்பட்டது. 15/7/2024 அன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டம் நம் கல்லூரி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. கூட்டத்திற்கு நமது சங்கத்தின் தலைவர் S.V. பெருமாள் தலைமை வைத்தார். இக்கூட்டத்தில் 24-25 ஆண்டிற்கான
வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. முன்னாள் சங்கத் தலைவர் திரு வி.டி. ராஜன், திரு நாடாக்கண்ணு மற்றும் பரமகல்யாணி பள்ளி செயலர் முனைவர் திரு மு. சுந்தரம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் தேசிய மாணவர் படை அதிகாரி மற்றும் தேசிய பசுமைப்படை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுக்குழு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க இசைவு தெரிவித்தனர். தேசிய மாணவர் படை மற்றும் தேசிய பசுமை படையில் சிறப்பாக செய்யும் மாணவர்களை அடையாளப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் மற்றும் பரமக்கல்யாணி பள்ளி செயலர் தலைவர் மு. சுந்தரம், கல்லூரி முதல்வர் முனைவர் ஏஜி முருகேசன், கல்லூரி மாணவர் முனைவர் ஏஜி முருகேசன் மற்றும் நமது சங்கத்தின் துணைத் தலைவர் ஆடிட்டர் ஆர்.எஸ். சிவராமன், நமது கல்லூரி முதல்வர் எஸ். மீனாட்சி சுந்தர் ஆகியோர் 24ஆம் ஆண்டு 24-25ஆம் ஆண்டிற்கான சிறந்த முன்னாள் மாணவரை தேர்ந்தெடுக்கும் குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். இறுதியாக முன்னாள் மாணவர் சங்கம் சிறப்பாக செயல்பட ஒத்துழைப்பு நல்கிய கல்லூரி நிர்வாகத்திற்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் நடப்பு பருவத்திற்கான 2024-25ஆம் ஆண்டு கல்வி கட்டணத்தை செலுத்த இயலாத நமது கல்லூரியில் சுயநிதி பிரிவு இளம் அறிவியல் கணிதம் பிரிவில் 2ஆம் ஆண்டு பயிலும் சாருமதி என்ற மாணவிக்கு ரூபாய் 11,200 வழங்கிய நமது கல்லூரியின் முன்னாள் மாணவி திருமதி ராமலட்சுமி அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. கடைசியாக 8/8/24 அன்று நமது சங்கத்தின் 2003-2004ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்திற்கு நமது கல்லூரி மற்றும் அமால்கமேஷன் குழுமங்களின் தலைவர் உயர்திய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரூபாய் 1,00,000 தந்தமைக்கு நமது சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. எல்லாம் நல்ல ஜோராக கைதட்டலாம். நமக்கு நம்மளுடைய சங்கத்திற்கு எப்பொழுதுமே ஆதரவும் நமக்கு எப்படி வழிநடத்தணுங்கக்கூடிய ஆலோசனை தந்து கொண்டிருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம நன்றி தெரிவித்து இத்தனை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டறிக்கையை தயாரித்தவர் சதீஷ் நாராயணன், அலுவலக செயலாளர். நன்றி, வணக்கம். K. Sivasankar sir to present the financial report. Welcome sir. So good morning all present here. I am very happy to present in front of you to submit the financial report for the year 23-24. Records are to be broken for every 2 years. The changing office bearers and the new team is breaking the record of previous team by conducting various student-centric and public welfare activities. The activities of SPKC Alumni Association is highly impactful. It makes the transformation in the society. It is uplift the students community. All these activities are due to heavy fund flow from the members of the great association. I am extremely happy to read out the financial report of SPKC Alumni Association for the year 23-24. I hope strongly that organizing a function involved the great financial constraint. We are able to organize many functions including this annual general meeting in a great manner with the generous donation for the SPKC alumni sponsors and members. I submit my sincere thanks for all the donors and sponsors and life member of their contribution in strengthening the financial background of our association, which is a vital of discharging service is a various areas. You all are having the copy of financial statement of the 23-24. I am extremely happy to clear your doubts if there is only during the meeting or after the meeting. Now I read out the financial statement for the year 23-24. The first I read out the receipt balance. The 1/8/2023, the opening bank balance 1,97,479 rupees. Cash in hand balance 13,111 rupees. And the donation from the president for the new office bearers team 20,000 rupees. And registration fees
for the 23 AGM 21,400. Then donation for AGM 2023 2,31,204 rupees. And the donation for Gandhi Jayanti 1,27,101 rupees. And the cash in hand deposited to the bank. The balance cash amounts are deposited to the bank, the 24,050 rupees. And the interest received from bank from the fixed scholarship FD 1,46,271 rupees. And scholarship sponsored by RSV Eastwar for 40,000 rupees. And donation for emergency fund 2,91,201 rupees. And donation for 2023 AGM advance amount received from President Sir 60,000 rupees. And up to 31/7/2024 the total life membership amount received 8,700 rupees. And the SB account interest up to 31/7/2024 7,961 rupees. And now I read out the payment for the particular period. The AGM 2023 expenses 3,65,700 rupees. And the audit report, the financial statement audit for the 23 2,000 rupees. And the handbook of new office bearers 22,300 rupees. Then Gandhi Jayanti expenses 45,450 rupees. Then donation to Amar Seva Sangam 10,000 rupees. And the receipt book printing 2,650 rupees. And founder stay expenses 1,200 rupees. Life membership FD amount 35,700 rupees. And the domain renewal amount 12,521 rupees. Then scholarship disbursement to students 1,08,000 rupees. And the scholarship disbursement expenses 18,700 rupees. And the books for college day 26,524 rupees. Then the amount paid to accidental students, the accidental relief fund to students 1,57,800 rupees. EC meeting at Kuchalam expenses 1,300 rupees. And the total amount received from for the emergency fund 2,91,201 rupees. And the remaining amounts are deposited with the bank. They fixed deposit with the central bank 86,300 rupees. And the EC meeting at college campus 7,100 rupees. Then tuition fees to the two students 21,200 rupees. The bank charges up to 31/7/2024 355 rupees. Now the current closing balance, central bank 2,89,878 rupees, cash in hand is nil. And now I read out about the total FD details. Life membership FD 9,13,517 rupees. And scholarship FD 13,68,863 rupees. General fund FD 1 lakh rupees. Emergency fund FD 86,300. I once again thank the President, the Secretary, the Executive Member, the Principal and the management of this great institution. Give the excellent support, give for the Alumni Association and organizing the various student transformation activities. Thank you so much. Please give your consent for the approval for the financial statements. Thank you so much. Thank you, sir, for the clear and concise financial overview. Now it's time for honoring. I invite Dr. Murugaya, sir, to honor Dr. L. Subramaniam, IAS. ராமகிருஷ்ணன் சார் நமது விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் எல்லாம் பலத்த கரவோசையோடு வரவேற்போம். அடுத்து
ஜி தேவராஜன் சார் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்த முன்னாள் தலைவர் வெஸ்லி பிரபாகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்து சார் நீங்கள் அடுத்து நமது பள்ளி முதல்வர் அவர்கள் எஸ் மீனா சுந்தரம் அவர்களுக்கு முன்னாள் தலைவர் நடராஜன் சார் அவர்களை பொன்னாடை அணிய மேடைக்கு அழைக்கிறேன். ராஜாராம் சார் அவர்கள் கொஞ்சம் மேடைக்கு வரவும். ராஜாராம் சார். அடுத்து நமது முன்னாள் சங்க தலைவர் வி.டி. ராஜன் சார் அவர்களுக்கு ராஜாராம் சார் அவர்கள் மாலை பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அமர் சேவா சங்கத்தின் தலைவர் ஃபவுண்டர் ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நமது சங்கத்தின் தலைவர் எஸ் பெருமாள் அவர்கள் எஸ்பி பெருமாள் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். இப்போ நம்ம தூக்கண்ண தூக்கிடுவோம் மேலே. டாக்டர் முருகையா டாக்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். சார் மேலே வாங்க. டாக்டர் முருகையா அவர்களுக்கு காந்திமதிநாதன் அவர்கள் முன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். In the journey towards excellence, we often find ourselves guided by exceptional leaders whose dedication inspires us all. I am privileged to welcome our Regional Secretary, Mr. V. Subramaniam sir, to deliver the felicitation address. Welcome, sir. பெங்களூர் ராமசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், நமக்கு நேரம் கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் தாமதமானனால எல்லாரும் அவர்களது பேச்சை கொஞ்சம் சுருக்கி கொண்டு சிறப்பாக வாழ்த்துரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Good morning, ladies and gentlemen. I have immense pleasure to be here today to be participating in our Alumni Association AGM as well as Alumni Day. On this auspicious day, we have our chief guest, Mr. L. Subramanian, who is IAS. We have Mr. Perumal, our president. We welcome our other SPKC college people, ladies and gentlemen, our alumni members and others. Let me tell a small story about myself. So in those days, people used to travel from village to city to have their higher studies.
So it was a reverse for me because I was studying in Chennai happily with my parents and a lot of friends for me. But fortunately for me, or in those days, I used to think it is very unfortunate that I have been made to come from Chennai to Alwarkurichi to have my studies, that is BCom. So this grand thing was given by me as an opportunity, to me by my grandfather as an opportunity in those days, in the year 1983. And I was a little worried whether I will have the quality of education or the standard in which the education would be delivered to me, or will I have some lovable friends whom I can trust, and those sort of concerns I used to have. But at the end of the day, where I came and joined to this college, my grandfather convinced me to join this college, and it was an excellent experience for me to join this college and study for 3 years. And after 3 years, I have gone back to Chennai and then started studying further courses, but I could not succeed in my further courses, that's like chartered accountancy and stuff like that. So I started entering into industry as a very small person. But now today I have grown up to a person as a senior tax manager in a company called Juniper Networks, which is a multinational company situated in Sunnyvale. And that is all those are because of the honor that has been given by this SPKC and my lovable friends and the management of SPKC. So this SPKC has given me a lot of trustful and truthful friends with me, including Dr. LS, Mr. S.V. Perumal, my dear friend Mr. MP. So we are all called, when I was doing my third year BCom, many of us used to call us as last bench jokers. So we are 6 of us who used to sit in the last bench, and we are all average students. And now I am very proud to say that I am a friend of all those 5 more people. But at this point in time, I am in a very good position in MNC, and that's all because of this graceful and esteemed institution and this organization which helped me to grow to this highest levels. So when I come to talk about Mr. LS, LS is also a very, very simple, humble, and a very easy to approach and down-to-earth person. I'm not telling just like that just because he is my classmate, but he is. You have to experience that to see that. And he has been very, very kind enough to honor us in terms of coming here as a chief guest many number of times. And hopefully he has been invited again and again to our alumni association as a chief guest to preside our organization, our association function. But I know for sure that he also likes more to be on the side with us there to enjoy the occasion with friends. And this particular meeting is always dedicated to association people like you who would like to see all your lovable friends whom you have met for years together, or years for some more years which you wouldn't have met them. But this gives us a very good opportunity for all of us to have a very good association and meet them. And this also gives a very good opportunity to meet all of us frequently, or at least once in a year. So I ensure that I always come here at least once in a year to the college to meet my association guys and my college mates. So my first this thing is to come and sit in this college auditorium to see the function, as well as my second preference would be to sit with my close friends and talk to them as to whatever we have been talking and chatting for years together in my olden days. So I thank you all, and I also thank Mr. Moideen Pichai and S.V. Perumal and others to have given me a very good, lovely opportunity to speak to you guys. And all the very best to everybody who is there in this organization, including who are there in the stage and who are there in the auditorium. I give them a hearty welcome, as well as all the very best to you guys. Thank you very much. Thank you, sir. It's through the reliance and vision of great leaders that we find inspiration and direction. I would like to welcome Mr. V.T. Rajan, sir, our esteemed former president, to deliver the facilitation address. Welcome, sir.
dignitaries on the dais, dignitaries off the dais, friends, alumni members, ladies and gentlemen, good morning to all of you. You see, we are very lucky to have been part of this institution for so many years. And even after passing out, we are lucky to have people heading the institutions who are of great help to the association. I start with Dr. Devarajan. He's been really controlling our movements as an association. He's held on to the reins when we were galloping out of control. He's cracked the whip when we were slouching, and he's made sure that our contribution towards the students and the public at large is on the right line. Thank you, sir. Now, our principal. We are lucky to have principals who've been old students of this college. They are on our same wavelength, so it was easier to function with them. And we found that principals who were not members of the Alumni Association were equally easy to function with. The faculty members who were with the Alumni Association, all of us jointly have brought this association for the past 20 odd years very smoothly, and hope it will continue further with a lot more development for the benefit of the students and the public at large here. I'll now come to the man of the match, our chief guest, Dr. L. Subramaniam. Very humble person, very, very receptive to what you have to say, and very, very helpful if he feels that this genuine request requires help. I've approached him on 2 or 3 occasions, and I've been very happy with the way he's handled the affair and has fulfilled our request just because we are old students from the same college. Thank you, sir. The achievers, you have Mr. Uday Kumar, who has done wonders in his field, where he's headed so many corporations, and he's also been a senior member of the National Small Industries Corporation, where he's made a stamp for himself. Sir, congratulations. Hope you'll do further good work for the society at large. We have Mr. Ganesan, who's been a company secretary, a chartered accountant, who started his own firm, and who's now helping Amar Seva Sangam to do a lot of good for the public. Congratulations, Mr. Ganesan. Please continue to do the good work. We have Mr. Kasi Shankara Namachwayam, who's done wonders in the transport field of the government, and some of his decisions are still being carried out, and I'm sure with his expertise, the transport department, which is now under a lot of slack, will turn around and we will do better for the society. Thank you, Mr. Kasi. Now coming to our president. Mr. Perumal, you're lucky to have a very good team headed by you with MP Mr. Mohideen and the team. They've done wonders. I should say, it is a feeling that the baby that you brought up as a child is now in safe hands. The baby is grown 23 years old and still growing, and this present team is really nurturing them very well.
special mention should be made about this team is the help rendered when the students of this college had a transport accident at Ambasatram. We had the team members visiting the students in the hospital, helping them out financially, physically, and mentally. Congratulations, sir, to you and your team. A word of caution or request, let's not be complacent. We've got a lot more to do as an association. A lot of projects are started by different by presidents, but then the subsequent president does not continue that project or stops it, starts something new, which in turn is stopped by the third president. I think we are losing a bit of continuity in this. For example, we started spoken English, which is not happening now. We had Alwarkurichi to IAS, which is not happening now, etc., etc. So my request is, while you are in office, please form a committee of the faculty, the principal, the secretary, some of the students. Ask them what they expect us to do. Make out a program for the subsequent presidents to follow. With these few words, I thank you very much for the opportunity given to me. Thank you. Thank you, sir. Leadership is a capacity to translate vision into reality. Now, I invite Mr. S. Harikrishnan, sir, Regional Secretary, to felicitate our chief guest. Welcome, sir. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் நம்மிடையே ஏற்கனவே சிறப்பு விருந்தினராக சில விழாக்களுக்கு வந்திருந்தாலும் இன்று அவருடைய வருகையை நம்ம மிகவும் ஒரு பெருமையான விஷயமாக நாம் பார்க்கிறோம். திரு எல் சுப்பிரமணியம் அவர்கள் இந்திய ஆட்சிப்பணி ரேராவின் சேர்மனாக இருப்பவர். அவர்களை நாம் நமது சங்க விழாவுக்கு நமது முன்னாள் மாணவர் என்ற முறையிலும் நாம் அனைவரும் அவருடைய முன்னாள் மாணவர் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதிலும் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் சார். ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன். நான் ரிசர்வ் வங்கியில் பணியாற்றினால அந்த வங்கி சம்பந்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நிறைய பேங்கை பார்த்துருப்பீங்க. அவங்கவுங்க அவங்க பேங்கை பற்றி நிறைய விளம்பரம் பண்ணுவாங்க. எங்கள் பேங்கில் கார் லோன் தரோம், எங்கள் பேங்கில் ஹோம் லோன் தரோம், எங்கள் பேங்கில் நகைக்கடனுக்கு இவ்வளோ ஒரு கிராமுக்கு இவ்வளோ தரோம். எல்லா இடங்கள்லையுமே வங்கி அவங்களுடைய பேரை போட்டு நிறைய விளம்பரங்கள் பண்ணுவாங்க. மக்கள் மத்தியில் அந்த பேங்கோட ஒரு லோனோ மற்ற டெபாசிட்டோ வட்டி இவ்வளோ தரோம் அப்படிங்கிற மாதிரி பிரபலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த பேங்கை. ஆனால் எங்கேயாவது ரிசர்வ் பேங்க் ஒரு விளம்பரப்படுத்துகிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் என்னென்னா, ரிசர்வ் பேங்க் ஷுட் நாட் பி சீன் அவுட் சைடு, பட் இட் ஷுட் பி ஃபெல்ட் அவுட் சைடு. எல்லாத்துக்குமே தெரியும் ரிசர்வ் பேங்க் என்ன ரிசர்வ் பேங்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எல்லாத்துக்கும் இருக்குது. எத்தனை வங்கிகள் இருந்தாலும் இதற்கு பாதுகாப்பாக ஒரு ரிசர்வ் வங்கி இருக்குதுன்னு சொல்லுவேன். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சுப்பிரமணியம் சாரை நம்ம அடிக்கடி பார்க்க முடியாட்டாலும் he will be felt by everybody inside in the college. Always he will be felt. He is our person. He was our student. Now he is among us. அப்படிங்கிற மாதிரி he will be always felt by everybody. இந்த மாணவர்கள் இன்றைக்கி வருவாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் வரல. இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம் நம்ம சுப்பிரமணியம் சார் அதாவது ஒரு முயற்சி, எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. யாராலையும் எதையும் சாதிக்க முடியும் அவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்மளுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சுப்பிரமணியம் சார் அவர்கள். நம்ம சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சொல்லுவோம், பாசிபிலிட்டிஸ் ரிமைன் இம்பாசிபிள் அன்டில் வி மேக் அ ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் சொன்னால் கூட நமக்கு தமிழில் திருக்குறளில் ஏற்கனவே நிறைய இருக்குது. முயற்சி திருவினையாக்கும். அதுக்கப்புறம் யாராவது சொல்லுங்க. முயற்சி திருவினையாக்கும்,
முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி பண்ணாமல் இருந்தால் அது நிச்சயமாக வந்து துன்பத்தை கொடுத்து விடும் அப்படின்னு என்றைக்கும் 2000க்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிவிட்டார் இல்லையா? நம்ம ஆங்கிலத்திலலாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மக்கிட்டே அந்த முயற்சி தான், அவருடைய முயற்சி தான் இன்று அவரை பெரிய உயர்ந்த நிலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று அவர் நம்மிடையே வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு நம்முடைய முன்னாள் மாணவர் என்ற அந்தத்தில் நம்மிடையே அமர்ந்திருக்கிறார். அதுபோல் இன்னொரு இலக்கை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது இப்போ நம்ம வந்து எல்லாம் காலம் கடந்து வந்து ரிட்டையர் ஆகி எல்லாம் இருக்கிறோம். பட் இருந்தாலும் இலக்குங்கிறது எப்போதுமே ஒருத்தருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து என்னன்னா, அது இன்னொரு திருக்குறளில் என்ன சொல்லணும்னா, ஒரு நினச்சிட்டோன்னா அதை அடையணும். ஒரு இதை தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அது அடையணும். அதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இதனால் நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறது. அதனால தான் அந்த குறளில் என்ன சொன்னார்னா, எண்ணி துணிக கருமம். எண்ணி துணிக கருமம். எதை செய்யணும் முதல்ல முடிவு பண்ண செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. முடிவுன்னு பண்ணிட்ட பின் அதை வந்து பின்வாங்க. எண்ணிய பின் அதை வந்து துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் நமக்கு வந்து எங்கேயும் தேட வேண்டாம். நம்ம திருக்குறளே நமக்கு நிறைய உதாரணம். அதை சார்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் உதாரணம் தான் அந்த முயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டும். நம்மளுடைய துணிவான ஒரு முடிவு, இந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்ற துணிவோடு நாம் செய்யும்போது, ஒரு கால் எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்ற எல்லா உதாரணத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் திரு சுப்பிரமணியன் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. Thank you, sir. It is a day of honor and it is fitting that we are graced with the presence of visionary leaders whose commitment has profoundly shaped our journey. It's my immense pleasure to welcome our principal, Dr. S. Meenakshi Sundar, sir, to deliver the facilitation address. Welcome, sir. Very good morning to one and all the great people on the dais and off the dais. As has been asked by the secretary that each and every speaker has to take minimum time, I will abide by. Of course, also I know almost all of the persons on the dais and off the dais. I'm so happy to say this. I start. நல்ல சொற்பொருள் நாளும் நடாத்துவோம், எல்லை காணரும் பேரின்பம் எய்தவும், வெல்லும் யானை முகத்தினை மேவி வாழ வல்லவை குறியானை வலுத்துவோம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரணாகுல நிரபிற. Again I do say, my dear friends, in a word, I'm so happy to be here. Each and every one of you on the dais and off the dais, each and every one is unique in their own fields. In the last alumni day, I spoke something individually about the individual professionalism. But now I would say it in a different way. As everyone is a unique person in their own field, then why should we be here as a team? There are two reasons. Personally, I feel in all the AGM meeting that in every AGM, I have been associating with this AGM for the past 2 decades, sir. In every year, I feel that I am down by 5 years. எல்லா ஆண்டும் ஒரு வருஷமும் இந்த ஏஜி மீட்டிங் அட்டன் பண்ணும் பொழுது எனக்கு 5 வயசு முன்னாடி இருந்ததை விட கீழே போகிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வரும். ஆஸ் வெல் நவ். என்ன காரணம்னா, 2 விஷயத்தை ரொம்ப இதாக சொல்வேன். நிறைய காலேஜஸ்க்கு ஆஸ் அ பிரின்சிபல் ஐ ஹேவ் பீன் கோயிங், ஆஸ் அ தென் ஹெட் ஐ ஹேட் பீன் கோயிங். இப்போ எவ்வளோ காலேஜுக்கு போயிட்டு வந்தாலும் இப்போ பார்க்கும் பொழுது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட்
there are these two big reasons valid for why each and every one of the alumni of this institute is at top uniquely. The reasons are, first thing is the Almighty God, Goddess Paramakalyani and Lord Sivasailabadi, the very, very, very big power we have in this area. The vibrations, the waves we have. Of course we have. I feel every day on my principal chamber in my table. Second one is, in Alwarkurichi or in and around Alwarkurichi, there are so many people, big shots. But our chairman, family of our chairman, they have made this as a great establishment since the year 1962-63. I joined in the college in the year 1988-89 as an assistant professor. Till now, I have been seeing the growth of this college step by step. And this is a new block handed over to me by the chairman in June of this year. He said, you have to accelerate it further. So on the same, also I would like to say, as the chairman said in this EC meeting, you are the principal now, you are very safe. How you know? He just asked me. I was just hearing him. He said that all the then principals, all are here. All the then professors, all are not here. Some principals and some professors are here. All they do hard work to have this of this height. Now you are in this platform, safer platform. Try to take this for some other higher heights. Honestly, trustworthily, truly I am saying, sir, I have been trying to take these institutions for some other height with the support of all the other staff members at present at this institute and all the alumni. Now I have to say a few words on this alumni association. This alumni association may be there for in each and every institution. The special of this institution is each and everyone, after having achieved their unique height, they tried to support all the other students. As sir said, Harikrishnan sir alaga vandu சொன்னாங்க, எல்எஸ் சார் வந்து எல்லா டைமும் இங்கே இல்லை, ஆனால் எல்லா டைமும் இங்கே இருக்க மாதிரி we have the feel அப்படின்னாங்க. Anything is not 100%, but I would agree, sir, this is 100%. சார் இங்கே இல்லை, ஆல்மோஸ்ட் இங்கே இல்லை, பட் ஐ ஃபீல் எப்போனாலும் என்னன்னாலும் நான் ஒன்றுத்துக்கும் வந்து அப்ரோச் இது பண்ணுறதே இல்லை. ஆனாலும் சார் இங்கே இருக்க மாதிரியே இருக்கும் எனக்கு. சார் என் ஏஜ் குரூப் தான், நாங்கள் எல்லோரும் ஒரே ட்ரெயின் ஒரே பேட்ச். ஐ ஆம் ஸோ ஹாப்பி amidst you all for having given me this good opportunity. All the best to you all to have a great life. All the best to you all again. I pray God. We are privileged to have among us a distinguished leader whose unwavering dedication has significantly shaped our institution. I am extending a warm welcome to Dr. G. Devarajan sir, our esteemed secretary of our college, to deliver the felicitation address. Welcome, sir. Dear Principal, Dr. L. Subramaniam, IAS, the chief guest of today's function, Perumal, President of Alumni Association, Secretary Muhyiddin Pichai, and office bearers, B.T. Rajan, and all the alumni members, I welcome you all to our institution where you have studied. Really, in the stage, I am the odd man out. All the people who have spoke before me, they are all students of this college. But I was not fortunate to be a student of this college. Anyhow,
I had the opportunity to serve the institution for more than 50 years. So they are all, most of them are my students, or they have studied during my period. I am very happy that you are all gathered here to celebrate your Alumni Day. Every year I had an opportunity to be here from 2001 to join all the people, old students. New faces are coming out. They are telling me that I was a student of yours, I resided in the hostel, all those things. To recollect it itself is very difficult. Now their figure is totally different. Most of them are bald. So that they have completed nearly 40 years or 50 years more. But recent people, those who have studied in the 80s, they are lookable, they are very neat, and they are occupying very high positions now. Anyhow, it is also a happy occasion for me to meet those guys, very energetic people. Mr. Ramasubramaniam, who spoke before me, he said, I have come from Chennai to Alwarkurichi in a reverse trend. But it's not true. You are not the only person. When PUC was here, many students from Madras used to come here and complete their PUC. I remember still a student, Ramesh by name. When I was the warden, he will be next to my room, the last room, the bigger room, with long nose. We will call him as Tuparium Chambu. We used to have it a funny picture of Tuparium Chambu with a long nose. Still I remember him. He came all the way from Chennai to study pre-university in this college. They have got some affinity. Maybe their fathers or grandfathers, they feel that this institution, which was founded by late Ananda Ramakrishnan, is a better one for learning. That is why they have brought the students here. Moreover, I tell you that we are second in the whole Madras University. When we are attached to the pre-university is attached to the Madras University, we are the second of the whole state. Then we switched over to Madurai Kamaraj University, and then later to now it's Manonmaniam Sundarana University. So many students from different walks of life, different places used to come. I had a best students and friends from Rajabalyam. The group is here. They have come, I still remember their faces. So many will come from places away from here, but those days have gone. There is a lot of change now. Only students in and around the former Tirunelveli district, now in Tenkasi district also, they alone come here for their education. Still we say that we are better than others, but I am not happy. The standard has fallen down, but that is the order of the day. We cannot blame anybody for that. The total society has changed. Even then, we try to keep our students to the motto for which the institution has been raised. Our motto is 100% efficiency and 100% character. We are trying our best. You know how the society is. To keep the students with the 100% character becomes very, very difficult. We are all, after all, teachers. We don't have any other strength except teaching and telling them, motivating them. And the another thing, the society today is in the fact, and the students, rural students, after particularly the COVID, to ask them to know better and read things and find out the opportunity available to them, it's very difficult. They are always with their handset. They are guided by their handset, what they have. To drag them to the class, of course, our Dr. L. Subramaniam, who was here for some time as a teacher, he knows being a student is very easy. Of course, you have got other sides also to say. But being a teacher is very difficult, that too nowadays.
to make the student to hear what you say is itself is difficult. They are in a different world. You are preaching something. It's rather simply preaching things. So nowadays the teaching pedagogy itself has changed. It is not, the college teacher is not they are called lecturers, they are not teachers. They have to give them knowledge or show them the way to get the information. That is the only way. You need not give knowledge. You are too old. You don't know anything. The students know everything. They have got in their handset. The whole world is there in the internet. They are well informed. So it is the duty of the teacher to show them the way. That is what we are doing now. That itself is being difficult. But now what I feel, after the COVID and after 3 years, the situation is slowly coming to the normal. We are able to make the students to prepare for their future. That's the main thing. Of course, the Alumni Association report, they have said that they have done so many things for the college students. Whenever our students meet our chairman, the chairman will say the only thing, welcome sir, you have studied in the college, you are now in a good position. What I expect is, please take care of the students who are here. We are here simply to educate them and give knowledge and prepare them for future. But it is for you to show them the way, how to face the challenges when they come out of the institution. Only we expect from the Alumni Association to look at the students. You are all served so many places. You know, we have more knowledge of today's world, where the opportunities are. So we help us to prepare the students to face the future. In that way, we expect the Alumni Association can contribute more rather than giving prizes and scholarships and so on. The management is also taking all-out efforts. Now we have got a MOU with IIT Pravartak, which is in the IIT research part, that is developed by the central government fund of Digital India. Their duty is develop the skill of the students, youngsters, so that they can get good job and their future will be more bright. That is the only aim. And we have taken the opportunity. We have got an MOU with the IIT Pravartak. Now we are successfully conducting 2 courses. One is cyber security and another is the data analysis. These are the most wanted courses now. Every college, engineering college is offering it. So many get employed. So we want to make our students also prepare themselves so that they can be employed somewhere. But to bring them to the fold and to study them, we had a very difficult time. I had exercised all those things. Now fortunately we are happy that nearly 54 students are doing their cyber security, which is a paid course. Half of the amount is being subsidized by the management. And another is a data analysis where 80 students are studying. Now we are preparing for new courses also which can give them employment. So on that only we are focusing. Now I want a helping hand from the Paramakalyani Alumni Association. Because if you ask any student what is your aim, nearly 85% of Paramakalyani students who are studying here, they want to go for a bank job or a government job, main thing. I am going to write TNPSC. Our boys will say, I am going to for police or army. Beyond that, they don't look for, because their nature is there, their society is like that. But we have to prepare them, because jobs are there, but not to their liking. The jobs are on those days are gone. We have seen that many of the students who have completed BCom, immediately they will be employed in the bank.
whether it's Indian Bank or Canara Bank or Reserve Bank or any other bank. Many of them are bankers. But now, will the bank take them immediately after they finish their BCom? No. No education given in the college is not going to help them anywhere. It helps only for them to prepare, that is all. They need something more, what the society expects, the employer expects. That I expect that the Alumni Association to contribute for that purpose. You can discuss with the principal and the staff members to decide about the modalities, in what way you can do it. But don't give anything free. Nobody will take it. It should be paid, maybe subsidized by Alumni Association. I request the Alumni Association members to think over it. You've got so many persons with full experience. If you can do something, naturally, the purpose for which the Alumni Association is established will be fulfilled. I offer my felicitation. I bless you all. Lord Sailapati and Paramakalyani will bless you. You will have a very peaceful and happy life in the future. Thank you, sir. Thank you, sir. The goal of a successful person is to make a positive difference in the world. It's a great honor to welcome our President, Mr. S.V. Perumal, sir, to deliver the presidential address. Welcome, sir. ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராம் வந்து 1.5 hours டெல்லியில் போயிட்டுருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் த டைம். ஸோ ஐ வாண்ட் டு க்ளோஸ் இட் வெரி ஃபாஸ்ட்லி. I want to share some older memories which is related with the teachers. I have seen my past teachers, Mahadevan sir. So from himself, even though I have studied only answering paper, but chemical equilibrium, balancing, that and all, I have learned, means it is only because of himself. And Devarajan sir, that time when you have studied, that time just he was finished his doctorate. That time we are not aware of what is PhD. Actually, in fact, if you see very closely, MSc dissertation is, if it is expanded to some level, it is MPhil. If that MPhil level is expanded to some level, it is PhD. So you are analyzing something and you are making references and you are making the presentation. That's what it made. But that time we thought PhD means you are inventing something. So we have started eating his brain. Sir, what you have invented? What you have invented, like that. So that time, because our knowledge over that PhD is to that level only. And again, as Guru said, so many people from, normally people will move from rural area to town, city side for their education. But that time we have seen so many people from Chennai, Bangalore, Yerkad, Ooty, students also, they came into Alwarkurichi for their studies. So it was really quite a nice experience. Devarajan, when he spoke about different areas, he told something. That is main thing. We have got, with our degree, we cannot do anything. Because job market expectation, job market is totally different from our curriculum. That thing we have to understand first. So, society demands something from you. Unless you understand what is expected from the job market, you could not survive in your life. Whether it is business or education, profession, whatever it is. Because you should have the clear understanding and you have to focus on the subject and consistency should be there. You need not be very speed, but consistently you have to work on your subject, which is
focused on some area. If you are doing that, even though if you are running in turtle speed, you will win the race. You need not be a rabbit. Just consistency and focus. So that's what we plan to organize. Even I have got consultation and advice from my friend Dr. L. Subramanian AAS. We should give more coaching to our students to get opportunity in the market. Until unless they are not trained towards that, they could not succeed. So that college education, it is one basic platform. That's all. It do not give guarantee for anything else. It is a basement for your culture. You are focused to different people. You are focused to different teachers, and you are focused to different environment, which is totally different from school. Just that's all. And you are spending 3 years. With that, we could not do anything. So first we have to understand what is the expectation of the market, because it is keep on changing. It is a change. It is a continuous process of change. Until unless we understand the change in the market, you could not survive. You have to keep yourself modify towards the changes. You have to accept the changes. So again, Meenakshi Sundaram sir, I am very happy because he is our batchmate. When I am holding this president post, he is at the principal post. I am very happy for that. And it is the first time, I have to say one thing, one important thing. It is the first time management, they have contributed, they used to support so many things. But AGM we used to conduct, and we will not ask any contribution from management. But it is the first time they voluntarily contributed 1 lakh rupees for that association, and they are appreciating our works. So we really overwhelmed with that, and we want to appreciate the support. Again, our VT Rajan sir is our ex-president. He is an example for his nobleness, and he also covered something, because we have dropped some training programs like skill in English, and initially we have started one program called Alwarkurichi to IAS. That also we have dropped, but it is not only because of the association. Students also, they have to show interest. Until unless they show interest, without their support, we could not carry out the program. Anything should have the support. Until unless you have got support from the student, it is very difficult to accomplish the task. So this time we will plan, and we will get the guidance of Dr. L. Subramanian AAS. And I have to say one thing about our Vice President. Yesterday only I got long time discussion with himself. From that discussion, I got, before that I know something about himself, but I don't have any in-depth information about himself. But after I had a discussion for some time, I could understand something. See, he is a very strong academic player who got a very strong person who could guide you to succeed in ICW, chartered accountant, whatever it is. Because he tried so many times for ICW and other things. ACS he passed in first attempt, but CA so many times he have tried, it seems. But the people who have tried so many times, they know what are all the flaws they have done in each and every attempt. So they are the best tutor, and he is focusing on that academic area to train people. So really we could use his opportunity, and our ex-GM RBI, he got very good exposure in financial subject. That also we could utilize,
and this time we want to utilize his banking knowledge for our, we can organize program to infuse banking information to our people. And this time I have seen so many of my colleagues and seniors, and really I am very happy to see themselves with the family also. So finally I want to thank all people who are all supported that alumni this thing. Thank you very much. சிறப்பு விருந்தினர் யார்? நாளும் நன்கறிந்தவர். அருமையா சொல்லிட்டீங்க சார். இந்த வருடம் பெற்றவரை, கள்ளமற்ற உள்ளம் பெற்றவரை, கண்ணியவான் என அடன் அவர்களை, விழாவின் சிறப்பு விருந்தினரை, வியப்புமிகு முன் மாதிரியானவரை, அனைவருக்கும் அறிமுகமானவரை, அடுக்குமல்லியின் நல் மனம் போல் நல் குணம் கொண்டவரை, அடுக்குமொழி தங்க குணமுள்ள தங்க மனிதரை, தங்க குணமுள்ள தங்க மனிதரை தங்கள் முன் தங்கமாகிய நான் அடுக்குமொழியில் அழகிய தமிழில் அன்னார் மாணவர் சங்க ஆண்டு விழாவில் இந்த நாளில் இனிய நாளில் இதயம் கவர்ந்தவருக்கு அறிமுறை உரையாற்ற அகம் மகிழ்கின்றேன். அடுத்து சார், இவருடைய பிறப்பிடம் நல்லா பார்த்துக்கோங்க சார். ஏற்கனவே அவர் நம்மகிட்ட அறிமுகமாயிட்டாரு. இந்த தங்கம் புதுசாக என்ன அறிமுகப்படுத்த போகிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அதுக்காகத்தான் பிறப்பிடம் எது? குறைவில்லா இயற்கை வளங்கள் குடிகொள்ளும் குக்கிராமம். அது எந்த ஊர்? ஏப்பா நீங்கள் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, எந்த ஊர் சார்? குறிப்பன்குளம். அங்கே எப்போ பிறந்தாரு? 20/10/1964 பிறந்தார். இதுதான் சீஃப் கெஸ்ட். அடுத்து அவங்க அம்மா பேர் என்ன? புண்ணியவதி. புண்ணியவதி தாய் பூவம்மாள் பெற்றெடுத்த புதல்மை புலவன், புதமை புதல்வன், தன்னடக்க தந்தை. தன்னடக்க தந்தைனா கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் அவர் கொஞ்சம் அடக்கமாகிட்டார். தன்னடக்க தந்தை லட்சுமணன் அவர்களின் லட்சிய புத்திரன் நம்மவர் இல சுப்பிரமணியன் அவர்கள். அடுத்து பள்ளிக்கல்வி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அவர் படித்தது எந்த ஊர்? குறிப்பன்குளம். அது அவருக்கு சொந்த ஊர். இப்போ எல்லாருக்கும் சீஃப் கெஸ்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்களா சார்? வாசிக்கும் போது எல்லாம் கை தட்டி பேசிக்கிட்டு இருப்பீங்க. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை எங்கே படித்தார்? மாயமான் குறிச்சி. அங்கிருந்து அது எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர். எப்படி போய் படித்தார்? யார் சார் சொன்னா? அருமையாக சொல்றீங்க. உண்மையிலே நடந்து போய் தான் படித்தார். அடுத்து 9ஆம் வகுப்பு முதல் 2ஆம் வகுப்பு +2 வரைக்கும் நல்லூர்ல படித்தார். நீங்க சீஃப் கெஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். நல்லூருக்கு எப்படி போனாரு? அங்கேயும் நடந்துதான் சென்றார். அது எவ்வளவு கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காரு. நடந்து சென்று அடுத்து பாருங்க, இது எந்த பள்ளி காலேஜ் சார்? ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரியில் பிகாம் படித்தார். ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்தார். எந்த வருஷம் படித்தார்? 82-85. பிரமாதமா சொல்றார் சார். அவருக்கு கை தட்டலாம் சார். பார்த்து சொன்னாலும் கரெக்டா சொல்லணுங்களா? அடுத்து இது எங்க உள்ள படம்? இது ஹாஸ்டல்ல எடுத்த படம். இதுல எல்எக்ஸ் எங்க இருக்காரு? மேல இருக்காரா? நான் பச்சையில வட்டம் போட்டு காமிச்சிருக்கிறேன். டாப்ல இருக்காரு. அப்ப ஒல்லியா இருக்காரு சார். ஒல்லியா இருக்காரு. அப்ப ஒல்லி தானா? ஆமா சார். அந்த படம் ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்பட்டு எடுத்தது. மலரும் நினைவுகளும் தொடரும் நட்பு குணம். அடுத்து சரி, இந்த காலேஜ் MTT ஹிந்து காலேஜ் பேட்டை திருநெல்வேலி. அங்க என்ன படித்தாரு? எப்போ? எந்த வருஷம்? 1985 இருந்து 1987 வரைக்கும். எதுக்காக ஹிந்து காலேஜுக்கு அவர் போகணும்? ஏன் நம்ம காலேஜில் படிச்சாரு? அப்ப எம்காம் இல்ல. பிரின்சிபல் சார் இப்ப எம்காம் இருக்கா? இப்ப எம்காம் இருக்கு. எத்தனை வருஷம் இருக்கு சார்? 6 வருஷம். அருமையா கை தட்டலாம் சார். நம்ம காலேஜில் எம்காம் இருக்கு. அன்னைக்கு எம்காம் இருந்தா இல்ல சிங்கே படித்திருப்பாரு. சரி, படிச்சு முடிச்சார எங்க சார்? என்ன சார் எழுதியிருக்கல? லெக்சரர்
காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், SPK காலேஜ், ஆழ்வார்குறிச்சி. 1988 இங்கே ஆசிரியர் பணியாற்றி இருக்கிறார். அவர் மாணவர் மட்டுமல்ல, ஆசிரியரும். அதற்காக அனைவரும் பலத்த கைத்தட்டு. சார், இது எங்கேயோ படிச்சு எங்கேயோ காப்பி பண்ணி நான் எடுக்கல, என் சொந்த முயற்சி சார். நானே உட்கார்ந்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா பாருங்க சார். அடுத்து மாணவர் விழாவின் வேந்தன். இன்றைய மாணவர் விழாவின் வேந்தன் யாரு? நமது எல்எஸ். சொல்லுங்க சார், சத்தமா சொல்லுங்க சார். நமது எல்எஸ். நம்ம போட்ட ஒரு மிச்சம். ஆனா வீட்டம்மா கோபப்படும். மாலையிட்டு மணவாட்டி ஆக்கி கொண்ட மாசரு மங்கை யாரு? திருமதி மாலா சுப்பிரமணியன் அவர்கள். சூப்பரா, நல்லா இருக்கா சார்? டெக்கரேஷன், இந்த பூவெல்லாம் போட்டு அருமையா பண்ணியிருக்கேன். அடுத்து சார், இறைவன் அருக்குடையால் இருவர் அவர்களுக்கு. ஆண் மகன் ஒருவன், பெண் மகள் ஒருத்தி. அருமை மகள் டாக்டர் சௌந்தர்யா. கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தியை சார் சொல்வாரு. அன்பு மகன் என்ஜினியர் ஹரிஸ் விக்னேஷ் குமார். கிளம்பு போட்டிருக்கு, என்ன பாருங்க, NIT. அங்க இடம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அறிவாளிக்கு பிறந்த பிள்ளை அறிவாளி இல்லாம போமா சார். அதனால NITலேயே இடம் கிடைச்சது சிறப்பு. அடுத்து அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, நான் நேரம் காணாது. 1997 குரூப் 1 தேர்ச்சி. இதுக்கு இந்த அரங்கமே அலகு வரைக்கும் கைத்தட்டல் சார். ஏன்னா குரூப் 1 எல்லாரும் சாதாரணமா பாஸ் பண்ண முடியாது. அப்புறம் 7 வருஷம் மேனேஜிங் டைரக்டர் கோஆபரேட்டிவ் ஸ்பின்னிங் மில் ராமநாதபுரம் தேனி, ஜாயிண்ட் டைரக்டர் ஹேண்ட்லூம். அப்புறம் NIT நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல ஃபேஷன் டெக்னாலஜி சென்னை. அப்புறம் IAS ஆக ப்ரமோட் ஆனாரு. விழுப்புரத்தில் சப் கலெக்டர் ஆனாரு. அடுத்து சார், இது எங்க சார் இருக்கு சார்? இந்த கலெக்டர் ஆபீஸ் பார்த்திருக்கீங்களா? எங்க சார் பார்த்திருக்கீங்க? இந்த ஸ்கிரீன்ல பார்த்திருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மதுரை எல்எஸ் அவர்கள். நல்லா இருக்கா? மதுரை சூப்பரா. அடுத்து டாக்டர் எல் சுப்பிரமணியம் IAS அவர்கள். மேல ஒரு சிலை போட்டுருக்கீங்களா? உழைப்பாளர் சிலை. அவர் உழைப்பாளர் மகன், அவரும் உழைப்பாளர். லேபர் கமிஷனர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே சார், தேங்க்யூ. அடுத்தது இது எங்க சார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இங்க விழுப்புரம். அங்க கலெக்டர் ஆபீஸில் இருந்திருக்காரு. இங்க ஒரு வேலை நடந்திருக்கு பாத்தீங்களா? ஸ்கூல் கிட்டதாக வெப்சைட்டில் இருக்கிறது சார் சொல்லவில்லை, நான் கண்டுகொண்டேன். அடுத்தது அப்புறம் எல் சுப்பிரமணியம் IAS டிரான்ஸ்பர்ட் as செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். பார்த்தீங்களா எப்படி பேட்டி கொடுத்துருக்காரு சார். இப்படி எல்லாம் பல துறையில உள்ளவர் பார்த்து நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார். அடுத்து சார், சார் அங்க தெரியுதோ சார்? ஓ, ரொம்ப சந்தோஷம். அங்க தெரியல நினைச்சேன். சுதந்திர இந்தியாவின் சுந்தர ஆட்சி பணியாளரே, சுப்பிரமணியன் என பெயர் பெற்றவரே, ஆட்சி பணி புரியும் அனைத்து துறையிலும் நீ தனித்தன்மையை தரணி புகழ வேண்டுகிறேன் படைத்தனுடன் நல்மனதுடன் எஸ் கோல்டு. இது எலெக்ஷன் கமிஷன் செக்ரட்டரி ஆனவுடனே நான் அவருக்கு கொடுத்த வாழ்த்து. அந்த வாழ்த்தை இப்பொழுதும் சமர்ப்பிக்கிறேன். அடுத்து சுப்பரங்கர் சார் வாசிங்க சார். IAS போஸ்டட் as கமிஷனர் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சென்று விட்டார். விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், இயற்கை வளம் சூழ்ந்த ஊரில் இருந்தவர். விவசாயத்துறையும் அவருக்கு அரசு கொடுத்து அழகு பார்த்தது அத்தனையும் நளினமாக நயமாகவே செய்து முடித்தார். அடுத்து அப்புறம் இது நல்ல பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட். திரு எல் சுப்பிரமணியம் IAS செக்ரட்டரி டு கவர்மெண்ட் தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட். தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியாக இருந்தார். தாஸ்மலர்களில் இருந்தார். அதன் பின்பு எடுங்க சார், லாஸ்ட் கைத்தட்டலாமா சார்? முதல்வரோடு இருக்கிறார் சார். முகம் மலர்ந்து பார்க்கிறார் சார்.
அந்த அரசும் அவரை கௌரவப்படுத்தியது. இன்று வேறொரு துறை கொடுத்திருக்கிறது. அது கூடுதல் 5 வருடங்களுக்கு. இதை விட ஒரு கண்ணியவானுக்கு, ஒரு சிறப்பாளனுக்கு, ஒரு கல்வியாளனுக்கு, ஒரு கடமையாளனுக்கு ஒரு அரசு செய்வது கடினம். எல்லாவற்றுக்கும் மேலாக கற்புத்தாய் கலவரையில் அவரை சுமக்கும் போது கனவிலே உரைத்திருக்க மாட்டாள். கற்புத்தாய் கண்ணீரதி கருவறையில் அவர்களை சுமக்கும் போது கனவிலே உரைத்திருக்க மாட்டாள். ஆண்மகன் பிறப்பான் என்றும் அவன் இந்திய நாட்டின் ஆட்சி பணி புரிவான் என்றும் நினைத்திருக்க மாட்டான். ஆனால் அவர் கண்ணை மூடும் பொழுது கம்பீரமாக கண்ணை மூடினான். என் மகனும் கலெக்டர், மதுரை ஜில்லா கலெக்டர், பெரிய ஜில்லா கலெக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த காலத்துல. அவங்களுடைய தாய் எப்படி கம்பீரமாக கண்ணை மூடினாள் தெரியுமா? இன்று நினைத்தாலும் எனக்கு நடுக்கம் வருகிறது. என் மகனும் கலெக்டர், மதுரா ஜில்லா கலெக்டர் என்ற கம்பீரத்தோடு கண்ணை மூடினார். அவர் சோகத்தில் இருந்தார். தோழனாக நாங்கள் சென்று தோல் கொடுத்தோம். தந்தை இறந்த போதும் அவர் கண்ணீர் முடித்தார். அத்தனை வயதாக என்று நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட சிறப்பு உண்மைகளை நான் சொல்லிக்கொண்டே சொல்லலாம். உங்களுக்கு திருப்தி தானே சார்? கை தட்டலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இக்கல்லூரியின் செயலாளர் அவர்களுக்கும், கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மற்றும் இந்த மேடையில் அமர்ந்துள்ள முன்னாள் மாணவர் சங்கத்தின் துணைத் தலைவர் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் அவர்களுக்கும், மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய பேராசிரியர் மகாதேவன் சார் அவர்களுக்கும், சுந்தரம் சார் அவர்களுக்கும், மற்றும் இந்நாள் மற்றும் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடன் இக்கல்லூரியில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கும், முன்னாள் மாணவர்களுக்கும், முன்னாள் இம்மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய தங்கம் சார் அவர்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய செஞ்சிருக்கிறார். பட் அத்தனை புகழ்ச்சிக்கும் நான் தகுதியானவனா என்பதை நான் ஒரு நிமிடம் எண்ணி பார்க்கிறேன். ஏனென்றால் என்னைப் போல பல்வேறு துறைகளில் சாதனைகள் புரிந்த இக்கல்லூரியின் மாணவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அருகில் இருக்கிறதுனால என்னை மட்டும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களையும் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரவழைத்து அவர்களையெல்லாம் கௌரவப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய ஆசையை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் சிறந்த ஒரு பெரிய காரியத்தை சாதித்தவன் கிடையாது. எனக்கு அரசாங்கம் கொடுத்த பணியை நான் சிறப்பாக செய்தேன். அதை தான் என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் நான் நினைப்பதாக இருக்கும். நான் சம்திங் ஐ எம் நாட் கிரேட், ஐ ஹவ் நாட் டன் சம்திங் கிரேட். ஸோ வாட் எவர் த ஜாப் கவர்மெண்ட் ஹாஸ் கிவன், I have performed perfectly to my satisfaction and to my superior satisfaction and to the satisfaction of the people who believes me that I will do something for them. அதுதான் என்னோட பணியாக இருந்தது. சரி, நான் நம்ம கல்லூரிக்கு வருகிறேன். ஆக்சுவலி மரியாதைக்குரிய தங்கம் சார் சொன்னது போல ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து பிறந்திருந்தாலும் எனக்கு பல்வேறு நிகழ்வுகளை, பல்வேறு தகவல்களை தந்தது இந்த பரமக்கல்யாணி கல்லூரி தான். ஏனென்றால் அவர் சொன்னது போல 1வது முதல் 5வது வரை படித்தது என்னுடைய உள்ளூரில் உள்ள ஒரு சிறிய ஆரம்ப பாடசாலை. 8வது வரைக்கும் படித்தது அருகில் உள்ள இன்னொரு குக்கிராமத்தில் இருந்த ஒரு மிடில் ஸ்கூல். 9வதிலிருந்து 12வது படித்தது நல்லூர். அதுவும் ஒரு சின்ன கொஞ்சம் பெரிய கிராமம். ஆனால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, பல்வேறு பகுதியில் இருந்து வந்த கல்வி பயின்ற மாணவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்தது இந்த கல்லூரி, பரமக்கல்யாணி கல்லூரி.
ஸோ இந்த கல்லூரி தான் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை வித்திட்டது என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் அதில் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் ஹாஸ்டலில் நாங்கள் படிக்கும்போது கரெக்டாக வருகிறார் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எங்களோட பழகும்போது அவர்களெல்லாம் பார்த்து நான் மெய்சிலிர்த்து நின்றிருக்கிறேன். ஏனென்றால் நான் வந்தது ஒரு சிறிய கிராமம். மிஸ்டர் ராமசுப்ரமணியன் சொன்னாங்க, அவர் சென்னையிலிருந்து இங்கு படித்து கொண்டிருந்தார். நாங்கள்லாம் பிகாம், அவர் என்னுடைய கிளாஸ்மேட். அதே போல் சண்முகராஜ் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் கான்வென்ட்டில் படிச்சுட்டு இங்கே படிக்க வந்திருந்தாங்க. அதே போல் ராமசுப்ரமணிய ராஜான்னு ஒருத்தர் படித்தார், அவரும் ஊட்டி கான்வென்ட்டில் படிச்சுட்டு இந்த கல்லூரியில் பிகாம் படிக்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் மெய்சிலிர்த்து நின்றிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு கிராமத்திலிருந்து வந்த நான் இவர்களோடு போட்டி போட்டு எவ்வாறு நான் படிக்க முடியும், எவ்வாறு என்னால் சாதிக்க முடியும் என்று நினைத்த நாட்கள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் தகர்த்தெறிந்து உன்னாலும் முடியும் என்று என்னுடைய ஆசிரியர் பெருமக்களின் அறிவுரையின்படி நான் சிறப்பாக கல்வி கற்றேன். இந்த காலகட்டத்தில் நான் இந்த கல்லூரியில் படிக்க காலத்தில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒன்று டிசிப்ளின். மரியாதைக்குரிய பேராசிரியர் ராஜாமணி சார் எங்களுக்கு அக்கௌண்டன்சி எடுப்பார். அவர்கிட்ட நாங்கள் நிறைய டிசிப்ளின் கற்றுக்கிட்டோம். அவருக்கு அவர் அக்கௌண்டன்சி எடுக்கும்போது நாங்கள் பேலன்ஸ் ஷீட் செய்யும்போது கீழே 2 லைன் போடலைன்னா 2 மார்க்கை குறைச்சிருவார், ருப்பீஸ்ன்னு போடலைன்னா 1 மார்க்கை குறைச்சிருவார், அமௌண்ட்டுன்னு போடலைன்னா 1 மார்க்கை குறைச்சிருவார். அந்த அளவுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியாக ஒரு டிசிப்ளினாக செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டது இந்த கல்லூரி. அதே போல் மரியாதைக்குரிய H. நாராயணன் சார் அவர்கள் அப்போது எங்களுக்கு பிரின்சிபல். அவர் நிறைய கட்டுப்பாடுகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு டிசிப்ளின் கல்லூரியில் மாணவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், மாணவர்களை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அவர் ஒரு பெரிய முன் உதாரணமாக இருந்தார். அதே போல் மரியாதைக்குரிய தோத்தாத்திரி சார் அவர்கள் எங்களுக்கு ஆங்கில பேராசிரியராக பணியாற்றினார். அவர் பல்வேறு பொது அவருடைய பாடம் நடத்துவதை தவிர்த்து தினந்தோறும் ஒரு 10 நிமிடங்கள் பொது நிகழ்வுகளை எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அந்த ஒரு காலகட்டம் எங்களுக்கெல்லாம் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்தது. ஸோ இந்த கல்லூரியில் படித்த பிறகு அவர் தங்கம் சார் சொன்னது போல் நான் எம்காம் ஹிந்து காலேஜில் படித்து முடித்துவிட்டு தென் அகெயின் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் in the same college where I studied my BCom as a lecturer under FIP vacancy. ஓராண்டு காலம். நான் இதுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஓராண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை உருவாக்கியது என்றால் இந்த கல்லூரி தான் அதற்கு காரணமாக அமைந்தது. அந்த ஓராண்டு காலத்தில் நம்மளுடைய செயலர் அவர்கள் சொன்னார்கள், மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது எவ்வளவு சிரமமானது என்பதை. நிச்சயமாக நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இங்கே இந்த எஃப்ஐபி வேகன்சியில் லெக்சரராக ஜாயின் பண்ணும்போது என் கூட இன்னொரு நண்பரும் பணியாற்றினார், முத்துக்குமார் என்று பேர். நவ் ஹி இஸ் அ ப்ரொஃபஸர் இன் சேலம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். நாங்கள் 2 பேரும் அப்போ ஒரே ரூம்மேட்ஸ். ஹாஸ்டலில் எங்களுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க, அங்கே தங்கியிருந்தோம். தினந்தோறும் இரவு 1 மணி அல்லது 2 மணி வரைக்கும் மறுநாள் கிளாஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிளாஸ் முடித்த உடனே எல்லாம் போயிடும். என்னதான் நைட்டு விடிய விடிய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் போய் டீச் பண்ணும்போது, ஏன்னா நாங்கள்லாம் அனுபவமான ஆசிரியர் பெருமக்கள் நிறைய அனுபவத்தை வைத்து அந்த கிளாஸுகளை ரொம்ப லைவ்லியாக சிறப்பாக நடத்த முடியும். நாங்கள் முதல் படி எடுத்து வைத்திருக்கும் போது அந்த மாதிரிலாம் இருந்த காலத்தில் சப்ஜெக்டை தரவாக இன்னும் நான் கல்லூரி காலத்தில் படித்ததை விட நான் ஆசிரியராக அந்த ஓராண்டு காலம் பணியாற்றிய போது எல்லா சப்ஜெக்டையும் இன்னும் டீப்பாக அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது மட்டுமல்லாது நான் கிளாஸில் அக்கௌண்டன்சி எடுக்கும்போது என்னுடைய மாணவர்கள் என்னை சோதிப்பார்கள். நம்ம ஆசிரியர்கள் மாணவர்களை சோதித்த காலம் போய் மாணவர்கள் ஆசிரியர்கள் சோதிப்பார்கள். சார் நீங்கள் எழுதிட்டு வர மேத்ஸ் அக்கௌண்டன்சி எக்ஸசைஸ் எல்லாம் போடக்கூடாது, we will bring the books from the library, from the book they select some exercise, இதை சால்வ் பண்ணி கொடுங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ ஐ யூஸ் டு சால்வ் த ப்ராப்ளம். அப்போ பார்த்தீங்கன்னா 66 மாணவர்கள் 66 பேரும் என்னுடைய வகுப்பில் 100% அட்டண்டன்ஸை
இருப்பாங்க. எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். அப்போ எனக்கு வந்து என்னுள் பல்வேறு தன்னம்பிக்கையை உருவாக்கியது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, டிசிப்ளின், அதே போல் ஒரு தன்னம்பிக்கை, இதை எல்லாத்தையும் நான் வந்து கற்றுக்கொண்டது இந்த கல்லூரி வளாகம். அதற்கு பிறகு ஐஏஎஸ் குரூப் 1ல் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைலாக போய் ஜாயின் பண்ணேன். பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றினேன். அதற்கப்புறம் வந்து ஒரு அரசாங்கத்தோட ஸ்பின்னிங் மில்லில் வந்து மேனேஜிங் டைரக்டராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அந்த மேனேஜிங் டைரக்டர் போது அந்த மில்லை பொறுத்த வரையில் ஒரு மேனேஜிங் டைரக்டர் தான் எல்லா டெசிஷனும் எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. பிளானிங்லேருந்து, பர்ச்சேஸ்லேருந்து, ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்லேருந்து, ப்ரொடக்ஷன்லேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கல்லூரியில் கற்றுக்கொண்ட ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின் அண்ட் என்னுடைய விடாமுயற்சி எல்லாமே என்னுடைய பணிக்கு வந்து சிறப்பாக அமைந்தது. அதே போல் அதற்கு பின்னால் ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் 2 மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றினேன் சிறப்பாக. இன்றைக்கும் நான் அந்த மாவட்டத்திற்கு போனால் என்னை நம்ம மாவட்ட கலெக்டர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நான் பணியாற்றினேன் என்று சொன்னால் அது மிக ஆகாது. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, என்னை வந்து நானே என்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்காக அல்ல, நிறைய பேர் இதே போல் வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ 1-2 நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை எந்த அளவுக்கு வந்தது என்று. நான் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக 2013-14 பணியாற்றினேன். 14ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டை வந்து சிறப்பாக நடத்தி முடித்தேன். அதற்கு அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டே கொடுத்துட்டாங்க, ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2015ஆவது ஆண்டு ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டை நடத்தலாமா வேண்டாமான்னு இருக்கிற நேரத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற கேஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வி ட்ரைட் லெவல் பெஸ்ட் அண்ட் கோர்ட் ஹாஸ் கிவன் த பெர்மிஷன். நான் அப்போ பார்த்தீங்கன்னா நான் சப் கலெக்டராக சிதம்பரத்தில் பணியாற்றும் போது இப்போ நான் ஒருத்தர் மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தேன். அந்த கேஸுக்கு விட்னஸ் பண்ணுறதுக்காக கடலூர் கோர்ட்டில் இருந்துகிட்டு இருக்கேன். அப்போ தெர் இஸ் எ ஃப்ளாஷ் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் கிவன் த பெர்மிஷன் டு கண்டக்ட் த ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனடியாக நான் வந்து ஒரிஜினலாக என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, சிதம்பரம் போயிட்டு நடராஜர் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு, ஏன்னா நடராஜர் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். when I was collector, sub collector, I used to go every day or at least weekly twice to நடராஜர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கடலூரில் அந்த கோர்ட் முடிச்சுட்டு நடராஜர் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படி மதுரைக்கு வரலாமான்னு ஒரு லெஸ்டராக ஒய்ஃபோட கூட்டிகிட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே then I cancelled entire program. Immediately I rushed to மதுரை. அவனியாபுரத்தில் முதல் நாள் ஜல்லிக்கட்டு, பாலமேடில் 2வது நாள் ஜல்லிக்கட்டு, 3வது நாள் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தணும். நான் ஒய்ஃபை மட்டும் ஒரு வழியில் இன்னொரு வெஹிக்கிளை வர வச்சு ஒய்ஃபை வீட்டுக்கு அனுப்பிவிட்டுட்டு I went straight away to அவனியாபுரம். Before that I asked all the officials to assemble there. ஸோ அங்கே வந்து தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் தேவையான, ஏன்னா another 3-4 டேஸில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும், அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணணும். ஸோ அங்கே முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக சேம் டே ஐ வென்ட் டு பாலமேடு. ஸோ பாலமேடில் ஒரு கூட்டம் போட்டு அங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசிட்டு தென் நெக்ஸ்ட் டே ஐ விசிட்டட் அலங்காநல்லூர். இந்த ப்ரிலிமினரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் கிவன் அ ஸ்டே. சுப்ரீம் கோர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 3 இடங்கள்லையும் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் கிவன் எ ஸ்டே. பீப்புள் எல்லாம் வந்து கொந்தளித்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹவ் ஐ ஹேண்டில் த இஷ்யூங்கிறத வந்து நான் இங்கே கற்றுக்கொண்டதை வைத்து தான் என்னால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது சொல்வதற்காக தான் இந்த உதாரணத்தை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஸோ அலங்காநல்லூர் பாலமேடு பீப்புளெலாம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 லாரியில் வேனில் they are all marching towards my collectorate. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் இருக்கும். இவ்வளோ பேர் வந்து they are all coming towards collectorate to collectorate முற்றுகையிடணும். அப்போ இருந்த சிட்டி போலீஸ் கமிஷனர் requested me, sir, don't allow the people inside the city. They come inside the city, na, they will vandalize it, they will create lot of law and order problem. அதனால் better you go and meet them in the border of the district. I said the police officials that you people should not do anything. நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க, அதர் திங்ஸ் ஐ வில் ஹேண்டில் இட் அப்படின்னு சொல்லிட்டேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் எல்லாமே கலெக்டரேட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
கேட்டை க்ளோஸ் பண்ண உடனே த பீப்புள் ஜஸ்ட் சிம்பிளி புஷிங் த கேட். கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட இருப்பாங்க. கேட்டை உடைச்சி போட்டுட்டு உள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் அப்புறம் போலீஸ் அட்வைஸ் படி சார் நீங்கள் ஃபியூ பீப்புளை மட்டும் மீட் பண்ணுங்க, அந்த முக்கியமானவங்களை மட்டும் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர் மக்கள்லாம் நாங்கள் எல்லாரும் கலெக்டரை பார்ப்போம், இல்லைன்னா நாங்கள் வந்து போக மாட்டோம்னு சொல்லி பெரிய ஒரு தகராறு. ஐ செட் த போலீஸ் அஃபிஷியல் தட் ஒரு ஹால் மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு யூ ஆஸ்க் தம் டு கம் அண்ட் சிட், ஐ வில் கம் அண்ட் மீட், லெட் தம் ஃபேஸ் இட். அன்னைக்கு நிலைமையில் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸும் தேர் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மதுரை கலெக்டரேட்டை சுற்றி கிட்டத்தட்ட 10-15 சேனல்ஸ் தேர் ஆல் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட உட்காந்துட்டு இருக்காங்க. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் மதுரை? That much mass crowd has come. Then I went, they all sat, asked them to speak. They all expose their feelings. 5-10 minutes அவங்க எல்லாம் பேசுனாங்க. பேசி முடித்த உடனே என்ன அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். நான் பேசி முடித்த உடனே எல்லாரும் வந்திருந்த 2000 பேரும் எழுந்து நின்று கை தட்டிட்டு நாங்கள் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம் சார்ன்னு போனாங்க. நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஐ நோ பாலமேடு பீப்புளுக்கு பாலமேடில் ஜல்லிக்கட்டு நடத்தலைங்கிறத வருத்தம், அலங்காநல்லூர் பீப்புளுக்கு அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தலைன்னு வருத்தம், அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துகிறவங்களுக்கு அவங்களுக்கு நடத்தலைன்னு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருத்தம். ஆஸ் எ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உங்களை மாதிரி எனக்கு 3 மடங்கு வருத்தம். அதனால் உங்களை விட அதிக வருத்தத்தில் நான் இருக்கிறேன். திஸ் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட். If you do something wrong, then again it will be worsened. அதனால் நீங்கள் எல்லாரும் அமைதியாக போங்க. Let us fight with the courts அப்படின்னு சொன்ன உடனே they all realized what steps collector has taken. ஏன்னா நான் ஆல்ரெடி 3 இடங்கள்லையும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் முடுக்கி விட்டுருந்தேன். They knows very well. So எல்லாரும் clap பண்ணிட்டு they went. What I am trying to tell now, then we have to have a courage to meet the people. Before that அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம செஞ்சுருக்கணும், பிளானிங் பண்ணியிருந்துருக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதை மாதிரி என்னோட லைஃப்பில் நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், யூ பீப்புள் நோ தட் இட்ஸ் சச் அ சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், கம்யூனலி ஹைலி சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டையும் ஒரு 3.25 வருஷம் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஏன் சொன்னேன்னா அதுக்கு பிறகு தான், அதுக்கு 1 வருஷத்துக்கு பிறகு தான் மெரினா பீச்சில் போராட்டம் நடந்தது, அலங்காநல்லூரில் ஒரு பெரிய உண்ணாவிரதங்கள் இருந்தது. இதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நடந்துச்சு. அதெல்லாம் நான் அப்போ இருந்த ஆட்சியாளர்களை நான் குற்றம் சொல்லலை, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தா அந்த மாதிரி ஒரு போராட்டங்கள்லாம் தவிர்த்திருக்க முடியுமோ அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். நானாக இருந்திருந்தால் அதை தவிர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்திருந்திருப்பேன். அப்படின்னா பை தட் டைம் ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு சென்னை. தட்ஸ் வை ஐ குட் நாட் பார்ட்டிசிபேட் இந்த போராட்டம் எல்லாமே. ஸோ ஏன் சொல்ல வரோம்னா ஒன்றுக்கும் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது நாம் கற்றுக்கொண்ட நம்மளை உருவாக்கின ஆசிரியர் பெருமக்கள் தான், கற்றுக்கொண்ட கல்லூரி தான். அப்படின்னு இருக்கிறப்போ இந்த கல்லூரி எனக்கு அத்தனை வாய்ப்புகளையும் கொடுத்தது, அத்தனை அறிவையும் கொடுத்தது. அதுபோக நான் கல்லூரியில் 1 வருடம் ஆசிரியராக பணியாற்றும் போது ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு சிட் அலாங் வித் மிஸ்டர் சிவசைலம் சார் ஃபார் லஞ்ச். அந்த புதிய கல்யாண மண்டபம் ஓப்பன் பண்ணப்போ he asked all the faculty members to sit along with him for having the lunch. அதெல்லாம் நான் பெற்ற பேராக நினைக்கிறேன். ஏன்னா சிவசைலம் சாரோட பக்கத்தில் உட்கார்ந்து அவங்களோட லஞ்ச் சாப்பிட்றது இட்ஸ் நாட் ரியலி இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அதெல்லாம் எனக்கு நிறைய பெரியவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு உண்டான தைரியத்தை கொடுத்தது. அதனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் நின்றுக்கிறேன்னா அதுக்கு இந்த கல்லூரி என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை வளர்த்த பெற்றோர் முதல் முக்கிய காரணம், அவர்கள் செய்த புண்ணியம். ஸோ என்னோட கிட்டத்தட்ட நான் 91 அரசு பணிகளில் சேர்ந்தேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 94, கிட்டத்தட்ட 34 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் முடித்த பிறகும் என்னோட ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட் October 31st of this year. But the government has given an opportunity to work for another 5 years
So I have been posted as member Tamil Nadu Real Estate Regulatory Authority. The post is for 5 years or 65, whichever is earlier. So I can work for another 5 years. Definitely, I am trying to do small helps. Whoever comes, even I am going to be in the government service for another 5 years. Whoever has any small issues, if you feel that I will be helpful for you, please approach any time. I am always available. Sometimes if I am not taking your call, I may be in a meeting or in important work. Definitely you can expect a return call from me either the same day or next day. That I will assure you. So this is my thing. I wish all the alumni, my dear friends and seniors and the faculty members of this great college and our secretary, the previous professors, my humble and very dedicated and vanakkam to all. Thank you so much for giving this opportunity. I once again thank our alumni association. So actually this is my second or third time as a chief guest, as our Ramasubramanian said, this is my third time I am speaking as a chief guest. So for giving this great opportunity, once again I thank our alumni association and their office bearers, president, the general secretary and other people. And above all, I thank the management of this great institution and the secretary and other office bearers. Thank you so much. Thank you. Thank you, sir. Success is not final and failure is not fatal. It is the courage to continue that counts. Now it's time to recognize and honor the achievements of our alumni. We will be presenting awards to alumni who have completed 50 years from 1963 to 1964, students who have successfully placed in government and bank jobs, as well as the best NCC cadet and NSS member awards. முதலில் அச்சீவர் அவார்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறது வந்து வி காசி சங்கர நமச்சிவாயம் அவர்களுக்கு. சார் வந்து சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸராக இருந்திருக்காரு, ஃபைனான்சியல் அட்வைசர், கம்பெனி செக்ரட்டரி. இதில் வந்து பாஸ்ட் 32 இயர்ஸாக வந்து அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு தற்போது சிஏசிஎஸ் ஐசிடபிள்யூக்கு திருநெல்வேலியில் உள்ள இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் ட்ரைனிங் பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம சங்கத்துக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம காலேஜ்லேயும் வந்து ஏற்கனவே ஒருக்க வந்து அவங்க பிகாம் படிக்கிறவங்களுக்கு இந்த சிஏ சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது இது பண்ணியிருக்காங்க. அடுத்தாக்களையும் நம்ம சங்கத்து மூலமாக அவங்கள ஒரு மீட்டிங்க்கு அழைச்சி எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க மூலமாக ஏதாவது நல்ல பல விஷயங்களை சொல்வதற்காக நம்ம அழைத்திருக்கிறோம். இப்போது அவர்களுக்கு அந்த அச்சீவர் அவார்ட்ஸ் வந்து வழங்கப்படும். அச்சீவர் அவார்ட்ஸ் வழங்குவதற்கு E. Kasi Sangara Namasivayam, BCom 1975 to 1978, CACS. Memento will be given by Dr. L. Subramanian Sir, IAS. Dr. G. Devarajan Sir to honor.
சார் காசி சார் ஒரு நிமிஷம். அது அது இல்லை, அது என்ன சார்? அது நாளையில் ஒன்று பெருமாள் வில் கொடுப்பாங்க. சொல்லுங்கள். பெருமாள் அவர் பிரசிடென்ட் இருக்குது. கிஃப்ட் மெமோரியல் நினைவு பரிசினை நமது சங்கத் தலைவர் பெருமாள் அவர்கள் காசி சார் அவர்களுக்கு இப்பொழுது வழங்குவார்கள். அடுத்து வி கணேசன் சார். சாரும் ஆடிட்டர், சிஏ, சிஎஸ், ஐடி ப்ராக்டிஷனர். அவங்க வந்து சோசியல் சர்வீஸ் இப்போ 11 வருஷம் பண்ணிகிட்ருக்காங்க. அமர் சேவாவில் வந்து அவங்க வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்காப்புல. அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் நம்ம வந்து இந்த அச்சீவர் அவார்ட்ஸ் அதை கொடுக்குறோம். கணேசன் சார் அவர்களை இப்போ அவார்டு பெற்றுக்கொள்ள வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு தங்கம் சார் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கணேசன் சாருக்கு மெமோண்டோ யார் கொடுக்க? சரி, மெமோண்டோ எஸ்வி பெருமாள் சார் அவர்கள் கொடுக்கிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன உரை. இந்த விருது வந்து இந்த அலுமினி சங்கத்துக்கு தான் சேர வேண்டும். ஏன்னால் 2013 தான் நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு அலுமினி மீட் காலேஜில் அட்டன் பண்ணுறேன். அது பண்ணும்போது திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னை கூப்பிட்டார். இந்த மாதிரி நாககிருஷ்ணன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனந்தவிடலாம் அவரோட ஆர்டிக்கல் வந்திருக்கு, பார்த்துருக்கோம், யாருன்னு தெரியாது. அவர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்தாபனம் நடத்துகிறோம், நீங்கள் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நமக்கு வந்து சமுதாய தொண்டு பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் சின்ன குழந்தையிலேருந்தே உண்டு. அதுக்கு வித்திட்டது என்னுடைய சத்திரம் கடையம் பாரதி ஸ்கூல். என் கடன் பணிகைதி சிடப்பதேங்கிறது தான் எங்களோட ஸ்கூலோட மோட்டோ. அதுக்கப்புறம் காலேஜில் என்எஸ்எஸில் இருக்கும்போது ப்ரொஃபஸர் ராஜாமணி, ப்ரொஃபஸர் தேவராஜன் சார், நாங்கள்லாம் நிறைய வில்லேஜ் கேம்ப்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் இன்ஸ்பிரேஷன் தட் நிறைய பீப்புளுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ ராமகிருஷ்ணன் சாரோட அறிவுரை, டாக்டர் முருகா அவரோட அறிவுரை, மிஸ்டர் சங்கர்ராமன் செக்ரட்டரி அவங்க அமர்ந்ததில் அவங்களுக்கு ஒரு 11 வருஷத்தில் நிறைய வேலைகள் செய்து அந்த ஸ்தாபனத்தை இப்போது வந்து ஃபுல்லி ப்ராசஸ் ட்ரிவன், ஐடி ட்ரிவன், ஹோம் பேஸ்லேயே டெக்னாலஜி ட்ரிவன் பண்ணி இப்போ வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு அவங்க கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் மிஸ்டர் ராமகிருஷ்ணன், முருகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம அமர்சபா மாதிரி இன்னொரு 4 தொண்டு நிறுவனங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம், மென்டாரிங். வியோமா சான்ஸ்கிரிட் ஃபவுண்டேஷன், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் சான்ஸ்கிரிட் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்களும் இப்போ நம்ம வந்து யாரும் தேடி போகல, அவங்களாம் நம்மளை தேடி வராங்க, இப்படியே கண்டுபிடிச்சு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு அனதர் என்ஜிஓ வாண்டட் மென்டார்
they wanted some help. அதே மாதிரி 2 வேத பாடசாலாஸ் ஐம் சப்போர்ட்டிங். ஸோ உங்களில் யாராவது பொது தொண்டு நிறுவனம் நடத்துகிறீங்க, அது வந்து நடத்துறது கஷ்டமாக இருக்குது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியலன்னா கொஞ்சம் கைடன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். இது ஒரு சமுதாய தொண்டாக நான் பண்ணுறது ஒரு நல்ல ரிட்டையர் ஆனப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சமுதாய பணி பண்ணினீங்கன்னா உங்களுக்குள்ள டென்ஷன்லாம் குறையும், மன நிறைவு ஏற்படும். அதனால் சமுதாய பணினா உடனே பணம் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சமுதாய பணி என்றால் நம்மளோட மூளையை கொடுக்கலாம், உடம்பு கொடுக்கலாம், நம்மளால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதுதான் சமுதாய பணி என்பது. ஸோ அது இன்னும் தொடர்ந்து பண்ணணுங்கிற என்னோடய ஆசை. ஸோ அதனால் என்னோடய ரிக்வஸ்ட் எல்லா அலுமினிக்கும், வீட்டில் டென்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நிறைய சமுதாய பணி பண்ணுங்க. மரம் நடுவதாக இருக்கட்டும், முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கும். மேன்மேலும் நமது சங்கத்துக்கும் நிறைய பண்ணி நமது மாணவர்களையும் அவங்களோட ஃப்யூச்சரில் நல்லா கொண்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு சார் தேவராஜ் சார் சொன்ன மாதிரி அவளோட நம்ம உட்காந்துட்டு நம்ம நிறைய இன்னும் பண்ணணும். நம்ம எல்லாருமே கலெக்டிவாக பண்ணினா நிறைய பண்ணலாம். நம்மெல்லாம் இங்கே வரணும், காலேஜுக்கு வந்து மாதம் 10 அலுமினிஸ் வந்து ஏதாவது மீட்டிங் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் நம்ம சொல்லணும். இப்போ நாமளுமே இங்கே சைக்கிளில் வந்து செருப்பு இல்லாமல் வந்து காலேஜ் படித்த ஆட்கள் தான் எல்லாருமே. இப்போ நான் வந்து 20 கண்ட்ரி போயிருக்கேன்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் இங்கே தான். ஸோ அதனால் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் காலேஜுக்கு வரணும், உங்கள் ஃபேமிலிஸ் கூப்பிட்டு வந்து உங்கள் குழந்தைகளுக்கு காமிக்கணும் நீங்கள் எங்கே படித்தீங்க, அவங்களுக்கும் உங்களோட ரூட்ஸ்லாம் தெரியணும். ஸோ அதனால் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் அலுமினிஸ், ப்ளீஸ் கம் டு த காலேஜ் ஃப்ரீக்வெண்ட்லி, கம் வித்தவுட் எனி அஜெண்டா. பிரின்சிபல் டோர் அண்ட் செக்ரட்டரி டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். நம்ம அப்பாயின்ட் பண்ணாமல் எந்த அலுமினி எப்போ வந்தாலும் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் எல்லா அலுமினிக்கும் ஒரு வேண்டுகோள், அவசியம் எல்லோரும் வந்து இங்கே கலந்து கொண்டு நம்ம காலேஜ் ஆக்டிவிட்டீஸ், காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லோரும் கலந்து கொண்டு நம்ம நிறைய இன்னும் சப்போர்ட் பண்ணணும். இந்த காலேஜ் இன்னும் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வரணும்னு நம்ம வேண்டிக் கொண்டு மேலும் மேலும் உயரத்திற்கு கொண்டு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு முடிக்கிறேன். வணக்கம். காசி சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். Sir, respected Chief Guest of this function, President, Vice Presidents, General Secretary, Deputy General Secretaries, Treasurer, Regional Secretaries, and Achiever Award winners, old students of this school, old but not the but gold students of this college, ladies and gentlemen, student members. Actually, I am very happy to be here on this occasion. Probably you are all aware that before, above all of us, there is some supernatural power. Supernatural power may be your God, your Guru, your parent, even your wife. So I worship my God because He has given me a lot of strength, and I am standing before you all here only because of His blessings along with my parents' blessings. At the outset, I would like to thank people who have selected me or nominated me for this particular prestigious award. I would like to mention that Mr. Muruganandam, who has been my classmate during my college days, and the juries who have selected me, and particularly this SPK Alumni Association. See, this is made possible only because of my qualification probably, which was made possible only because of my education in this particular college. See, coming to my side, I am from a very, very, tiny village called Pathamadai. I studied PU under the, in this college and did my BCom also. I aspired to be an engineer, but I couldn't get that, B seat because of my physical standards. And at that time, when I was doing my PUC, Dr. Devarajan was my chemistry professor. He always was motivating the students to be on the upper side, and that I did my BCom, and I was able to get through the CA examination probably in the first attempt because of my background work in this particular college. So I feel proud to be a chartered accountant, and I am a company secretary too. All the examinations I was able to clear in the first attempt. Probably the foundation was laid by this college. And as a chartered accountant,
the two coveted word has given me strength, individuality, independence, and status, and above all, a taxable income. So definitely that qualification is going to count. Maybe a person from a remote village, maybe a son of a very, very timid family, but still your qualification counts. See, நம்ம வந்து ஒரு தமிழில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, நம்ம வந்து ஏழையாக பிறப்பது வந்து நம்முடைய தவறு அல்ல, பட் ஏழையாக வாழ்வதோ ஏழையாக இந்த உலகத்தை விட்டு விலகுவதோ நம்முடைய தப்பு. See, we should have a qualification to make ourselves to be on the top of the rung of the life. You have to earn a lot only because of the qualification. Definitely the qualification is very much important. And coming to this college side, I still remember the lecturers who were behind my success, particularly P.T. Human sir, Gopalakrishna Iyer sir, and Rajamani sir, and Mahadevan sir was my hostel warden. He used to roam around here and there during evening hours, during study hours. He had motivated us along. And I should definitely thank my people who studied along with me, particularly the students like N.V. Rajan, Sridhar, and all these people made me to do the work, do the study work in a better way. That is really what is required of a student, and that kind of atmosphere was given by this college. Even in the hostel, we were able to give a very good amount of studies on the supervision of the people. We are qualified on this aspect. And coming to this, to my life, see, I got myself qualified, and I was posted as Deputy Manager Accounts, cum Company Secretary in State Transport Undertakings. I had worked in around 6 to 7 corporations. You know pretty well the transport corporations are running on red. We have been finding difficult to even pay out the salaries and all. And unfortunately or fortunately, I was posted to Tirunelveli Transport Corporation in 10 years. My transport secretary used to say, "Nipi ongora kaapathupa abdimanga." That was a very, very tough corporations wherein we worked. All these people, all these things were made possible. That mentality, that kind of persistence and the focus on doing the work in a perfect way probably should have been given by my college studies. And I have been doing, after my superannuation, I have been involving myself with student community, and I have been taking classes for CA students, and ICAA students. And the thing is, I feel young whenever I deal with this kind of coaching with the students. And the thing is, the students of today are very, 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 very clever, and they are able to take their own decision. What is required of a particular person during this life is, you have to guide the people in a proper way. As sir was telling that we need not teach the people, we need not teach the students. We have to just be a facilitator for the students to sail through the correct directions. See, I have been doing this work probably with the blessings of God and my parents. I am really fortunate to engage myself all through after my superannuation, doing services for the student community. I have been supporting the students in all possible ways, and I have been associating myself with the CA Institute, Tirunelveli CA Institute. I have been one of the office bearers there. I have been taking lot of lectures. I am conducting lot of seminars. I am deeply involved in making myself updated, because once if you are not updating yourself, even at the age of 20, you will be considered as 80-year-old person. That is the reason why you have to keep yourself updated. If you are not updated, you will be outdated. You will be sent out of the this particular life. See, I have been taking care of all seminars. I am particular in taking classes for Companies Act, Income Tax, this 43BH, and the issues coming up in the latest things. I have been taking all these things. I take it as a pleasure in doing all these things. I have been very much interested in guiding my students, guiding the students of whatever nature. I am ready to guide them. Even I have asked the SPKC ALUMNI Association to give some opportunities to dialogue with the students, so that we can find the potential lying with the people, and we can guide them in a better way. And as far as the student community is concerned, I just to tell you that, my dear friends, the world is very fast. The world is very challenging. See, unless you are, very competent enough, you will be rejected. Even if you are going for a doctor, for a medical treatment, you never go to a MBBS doctor. You just go for a super specialty doctor. That is the reason why the world is also requesting you to be a very competent person.
See, it is not a question of making a study, it is a question of making yourself competent to take care of all the requirements of the community. You have to be on the expert in a particular field, then only you can survive, because the world is very challenging. You have to meet a lot of challenges. To meet out a lot of challenges, I request my student community to be very much focused on your studies. And this is the life, this is the period which is going to decide your future. I was a son of a farmer. Now I am blessed with money. I am blessed with everything only because of my qualification. So my dear student friends, this you please take it from me. And coming to my, friends of my age. See, retirement, நம்ம என்ன நினைக்கிறோம், ரிட்டையர்மெண்ட்னாலே வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். I felt that retirement is an opportunity for me. See, normally retirement is an opportunity for a wise person and is a calamity for a dejected person. I took it as an opportunity. When I was doing my official work, no person can enter into my room. As I was telling, I was also in PSU, public sector undertaking. We have lot of protocols. See, except my PN, nobody else can meet me without appointment. But if I am also always surrounded by students. I take it as a pleasure in doing all these kind of things. And my dear friends, after retirement, you don't take your life is ended. Your life has just started. You have got your own time. You can decide your way of doing the things. You concentrate on your wishes. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்க. You do whatever you like. I was talking to Mr. Neelakandan, who was a retired school teacher here. Our agriculture he has been concentrating. See, that way you concentrate whatever subject you do. One more thing, you just to help your wife. See, that is very much important. See, there is no retirement for housewife, but we have to help them in the retired life. And one more thing, I just request you to contribute something to the society. After retirement, you please contribute a small amount of your earnings to the society. Definitely, society will take care of you. And coming to the last point, definitely, whether I deserve it or not, I have been awarded this, prestigious award. I take it as a very pride of myself. This will be, in my memory forever. I thank this SPKC association and the committee members, and above all, the management of SPKC, who has made me to be a big person, to be a perfect person in this world. Thanks for giving this opportunity. Thank you. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அடுத்து பி உதயகுமார் சார், நம்ம காலேஜில் பியூசி படித்தாங்க. அதுக்கடுத்து பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு பெங்களூர் ஐஏஎம்மில் எம்பிஏ பண்ணவங்க. 18 வருஷமாக ஆயில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ கடந்த 12 வருஷமாக அவங்க எம்எஸ்எம்இன்ட்டு அதில் போர்டு டைரக்டராக இருந்து கடைசியில் சேர்மனாக ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுப்பதில் பெருமைப்படுகிறோம். சார் யாருமா அவர்களுக்கு நமது கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தர் அவர்கள் சால் அளித்து கொடுங்க. யாரு சொல்லுங்க. சங்கத்தின் வைஸ் பிரசிடென்ட் ஆர்.எஸ். சிவராமன் அவர்கள், மிஸ்டர் உமா ராமகிருஷ்ணன் வாங்க மேலே. உமா ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். இன்னொரு ஆள் இருக்கு சார், ஒரு சின்ன சர்ப்ரைஸ். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் விவசாயி. திருநெல்வேலி வட்டச் செயலர் பாலசுப்ரமணியன் அவர்களை மெமண்டோ வழங்க மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு கிஃப்ட் வழங்க சங்கத்தின் துணை செயலாளர் முருகேசன் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு அடுத்தாக 50 வருடம் நிறைவு செய்தவர்களுக்கு கௌரவிக்கும் பொருட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு கௌரவிக்க இருக்கிறோம். அவர்களை எல்லாத்தையும் நாங்கள் வரிசையாக ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லுவாங்க.
எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சீஃப் கெஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் டாக்டர் சுப்ரமணியம் சார், மிஸ்டர் பெருமாள், மிஸ்டர் முஹைதீன், Secretary of the college, Mr. Devraj sir, Principal of the college, Mr. Hari Krishnan, other awardees, other dignitaries in the dais and off the dais. At the outset, I would like to thank Sri Paramakalyani College Alumni Association for identifying a small person like me for this Alumni Achieves Award, though I studied only 1 year in this college in 78-79. In fact, I would like to give my special thanks to Mr. Hari Krishnan, who actually found out that I am from this college, because after my early childhood and from an obscure place like Manjoli Estate, where Mr. Wesley, we were all together during childhood days. So my life took a lot of turns. After PU, went to Gindi Engineering, then IIM Bangalore, then I was largely in the northern side of India, where I could work in different sectors, oil sector, MSME sector, fertilizer sectors. So that gave me the confidence to reach something like a pinnacle of the career. But still, I remain grounded and I am always humbled with my the recognitions and awards. I'm also happy to tell you that last week I was nominated as Academic Council member of Anna University by Governor of Tamil Nadu. In fact, besides last week at the same time, I was addressing an university in Zambia. So I am, after my career, after my retirement 2022 August, I've been involving myself in various academic and commercial areas, largely in the banking sector and the investment sector. In fact, my purpose of nomination to the Anna University is to bring in entrepreneurship, sustainability and employability as the focus areas in the curriculum. I will be very happy to get involved myself with our college to bring this 3 focus areas into the curriculum, into the pedagogy, in the teaching methodology of Sri Paramakalyani College. I will also discuss with the principal. I'll be too happy to involve myself. So I do not want to take much time. In fact, I would like to again dedicate this award to my parents, to my father especially, who is 93 years old, who is ailing, and I have come to see him. So with my humility and with my humbleness, I would again thank Sri Paramakalyani College Association, especially the office bearers, Mr. Muhyiddin and Mr. Perumal, and also the other members for noting down me, for recognizing me, though my spending was only 1 year. And I will remain committed, I will remain grounded, whatever is possible to do for this college. I'll be too pleased and I'm always available, and whatever is possible I will do it with my dedication. So thank you once again. Thank you, sir. எனக்கு கல்வி கண் திறந்த 1 முதல் 5 வரை கட்டையர்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நான் படித்தேன். 5 முடிஞ்சதுக்கப்புறம் ஆறாப்புக்கு போகிறேன். ஆறாப்புக்கு போகும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே ஃபுல்லாக அட்டம்ப்ட் ஆகிட்டேன். 0, 1, 2 மார்க் தான். எங்கள் அப்பா கொண்டு விட்டார், சட்டநாத சார்ட்டார், இன்றைக்கி அவர்கிட்ட வணங்கணும். உண்மையிலே கொண்டு விட்டு கண்ணு மட்டும் இருக்கணும், மற்ற புறத்தை உரிச்சிருங்க அப்படின்ட்டார். அப்படி உரித்து என்னை படிக்க வச்சார். 10ஆப்பில் 194 மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 12ஆப்பில் வந்து அக்ரிகல்ச்சர் படித்தேன். அந்த குரூப் தான் கிடச்சிது, வேறு ஒன்றும் கிடைக்கல. என் தகுதிக்கு அதான் கிடச்சிது, அது ரெக்கமெண்டில் தான் கிடச்சிது. அது படித்த அப்புறம் 696 மார்க் எடுத்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தேன் பிஎஸ்சி சுவாலஜிக்கு. சுவாலஜிக்கு இடமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா, அதாவது கட்டுப்பாட்டில் நிறைந்தவர், அவர் பார்த்தாலே நம்ம பயப்பட மாற்றுங்க.
ஸ்ட்ரைக்கெலாம் ஓடும்போது நம்ம அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வரை ஐயா விரட்டிருக்காரு நம்மளை. ஏன்னா நில்லுங்கடா என்னன்னு சொல்லுங்கடா அப்படிம்பாரு. அந்த தகுதி கூட நம்ம இல்லாமல் ஓடுவோம் பார்த்துடுங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுடன் நம்ம காலேஜில் ஒரு பிரின்சிபலாக இருந்து ஐயாட்ட போய் கேட்கும்போது சீட்டு இல்லைப்பா உனக்குலாம் அப்படின்னாரு. இப்போ எங்கள் சித்தப்பா தான் சொல்லி எனக்கு சீட் வாங்கி கொடுத்து பிஎஸ்சி சுவாரஜில் சேர்ந்தேன். அன்னைக்கு நமக்கு ஹெச்ஓடியாக இருந்தார் நம்ம பேச்சுமுத்து சார். அவர் ஒரு நல்ல அவரை பார்த்தாலே பயமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கண்ணியத்தோடு நம்மளுக்கு சொல்லி தந்து கட்டுப்பாடோடு இருந்து மிஸ்டர் எல்லம்மன் சார், ரஞ்சித் சிங் சார், எனக்கு கெமிஸ்ட்ரி எடுத்தார் சார், நம்ம தேவராஜன் சார், நம்ம அடுத்த யார் இன்னொரு சார் எடுத்தார். எடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கல்வியில் நம்ம இந்த அளவுக்கு நான் முன்னேறி நான் இப்படி இருந்த இடத்துல இன்றைக்கி பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு வளர்த்த இந்த கல்லூரியின் பெருமையை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். என் நண்பர்களை மறக்க மாட்டேன். இன்றைக்கி என் பொண்ணு சொல்லுவேன் எனது அதாவது அடுத்த ஜென்மத்தில் நான் உங்கள் கூட பிறக்கணும்னு நினைக்கேன். அப்படி ஒரு பாசமிகு எனக்கு நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. என் குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பர்கள் என் வீட்டு திருமணத்துக்கெலாம் வந்து அவ்வளோ ஒரு நன்மை செஞ்சு இன்றைக்கி என் பிள்ளை சொல்லும், எப்பா அரசியலே தேவையில்லை உங்களுக்கு, இந்த நண்பர்களே போதும் அப்படின்னு சொல்லும். அந்த ஒரு கனிவான பணிவான எளிமையான நண்பர்களை கொண்ட எனக்கு மிகுந்த பாக்கியம் இந்த கல்லூரியில் படித்ததற்கு பெரிய பாக்கியம்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உயரிய விருது வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து என்சிசி என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா. நம்ம மதியம் 1 மணிக்கு மேலே பாடல்கள் இருக்குது. நீங்களும் பாடலாம், நீங்கள் யார் விருப்பப்பட்டாலும் பாடலாம். பாடல்கள் உங்கள் பாடுறதுக்கு என் சங்கீதம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சாப்பாடு 1:30 மணிக்கு மேலே ரெடியாக இருக்கும். தயவுசெய்து எல்லோரும் மொத்தமாக போனால் அங்கே ஹாலில் 10-30 பேர் தான் சாப்பிட முடியும். அதனால் நீங்கள் எல்லோரும் பாட்டு கேட்டுக்கிட்டு சாப்பிடவும் செய்யலாம். அதற்கு முன்னால் நாங்கள் 50 வருஷம் படித்து 50 வருஷம் முடித்தவங்களை கௌரவிக்க இருக்கோம். உங்களை கௌரவிக்கிறதுக்கு முன்னால் நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு என்சிசி என்எஸ்எஸ் மாணவர்களை சிறந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்க போகிறோம். அவர்களை அழைக்கிறேன் மேடைக்கு. NCC Member Awards, Cadet Under Officer S. Pechimuthu. பேச்சிமுத்து வாங்க. எல்எஸ் Senior Under Officer K. Muthu Abhirami.
நிகழ்வுகளின் நிறைவாக தேசிய கீதத்திற்கு நாம் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடி நாம் மதிப்பளிப்போம். ஜனகண மன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய இமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலவிட ரங்கா दब शुभ नामे जाहे दब शुभ आशीष मांगे जाहे दब जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता